யாரை கேட்டா, யாரோட வரிப்பணத்தில் எடுத்தா? எங்கள் குழந்தையை சுட்டு கொலை செய்தாய். இந்திய அரசுக்கு தெரியாமல் நடந்தது இது. சரத் பொன்சேகா சொல்லுவது பொய்யா? ஏன் மறுக்கவில்லை? ஒரு பச்சை பாலகனை படுகொலை செய்யக்கூடிய அரசை என்னவென்று சொல்வது? என்னவென்று சொல்வது? ஆதாரம் இல்லாமல் மேடையிலே பேசி உங்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக மேற்பதற்கு வரவில்லை. உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு உங்களிடத்தில் கைதட்டலை வாங்குவதற்காக மேற்பதற்கு வரவில்லை. இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இந்திய அரசு. திருமுருகனோ, அருள்முருகனோ, பிரவீனோ, புருஷோத்தமனோ, லேனா குமாரோ, இங்கே கூட எண்ணற்ற தோழர்களோ எங்கள் உயிரா போனாலும் இந்த கேள்வி மடிந்து விடாது. இந்த விடுதலை புலிகளை பற்றி கொச்சாக எழுதக்கூடிய இணையதளத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய உடன்பிறப்பு கேள்வி கேட்கிறோம். எழுது, பணத்தோட்டம் மாதிரி ஒன்று எழுது. முடியுமா? அதுக்கெல்லாம் வக்கில்ல. வேணா உதயநிதி ஸ்டாலினுக்கு வேணா கொடிமுடி, அதான் உன்னால முடியும். இது வேறு களம், இது வேறு களம், வேறு சிந்தனை. இந்த சிந்தனையும் இதோட அரசியல் நோக்கமும் வேறு. அதை பற்றி பேசுவது யோக்கியதை கிடையாது. ஒன்னால முடியும்னா ஓட்டு வாங்கிட்டு எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி 2009 எங்களிடம் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டவர்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்து பதவி அரசியல் பின்னால் ஓடிய வரலாறை நாங்கள் மறந்து விடவில்லை. நாங்கள் மறந்து விடவில்லை. வரலாறு அழித்து விட முடியாது. வரலாற்றை அப்படியே தொடர்ச்சி அழிச்சுட்டு போயிட முடியாது தம்பிகளா. நீ திமுக எதிர்க்கிறனா அது வேற, அது நாங்கள் எதிர்க்கின்றோம். உன்னை விட தீவிரமாக எதிர்ப்போம். தேர்தல் களத்தில் மட்டும் நின்று பேசுறது இல்ல, நீ வைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நீ நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வையும் மேற்பார்வை கேள்வி எழுப்பும். யார் வேணா பாராளுமன்ற உறுப்பினராக எந்த கட்சியில் இருந்து வேண்டுமானாலும் நீங்க டெல்லிக்கு செல்லலாம். ஆனால் உங்கள் தேர்தல் அறிக்கையில ஈழத்தை குற்றி நீங்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை என்றால் உங்கள் வீடு முற்றுகையிடப்படும், உங்கள் கட்சி முற்றுகையிடப்படும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. கடந்த முறை இந்த இடத்துல பேசுறதுக்கு வழக்கு போட்டுருக்கீங்க, இன்னைக்கு வழக்கு போடுங்க. தெரிஞ்சுதான் இங்க வந்து கூட்டம் போட்டுருக்கிறோம். ஏன்னா டி நகர் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு குறைவாக இருக்கிறது, அந்த ஒன்றை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்கு போட்டுருக்காங்க. இங்க வந்திருக்கோம். இங்க காந்தியை கொலை செய்தவனை எல்லாம் பாராளுமன்ற தேர்தல் நிறுத்தி வைக்கக்கூடிய ஈழத்தனமான அரசியல் அங்கு இல்லை. இங்க கல்பாக்கத்துல சுனாமி வந்து தாக்குதல் ஒண்ணு, ஒட்டுமொத்த சயின்டிஸ்டும் கார் எடுத்துட்டு ஊரோட்டு ஓடிட்டாங்க. கஜா புயலுக்கு வராத பிரதமரை மட்டும் நாம் எதிர்க்கவில்லை. அன்னைக்கு ராகுல் காந்தி தான் எட்டி பார்க்கல. ராகுல் காந்தி எட்டி பார்க்கல. ஏன் ஒற்றை இந்தியான்னு பேசுற? எல்லாம் நாங்க தேசம் தான் பேசுற. தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு மராத்தியத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற பேச வேண்டியதானே? பீகார் எம்பி பேச வேண்டியதானே? எல்லாம் ஒரு தேசம் தானே. எங்க கஜா புயலுக்கு ஏன்டா காசு தரலன்னு சொல்லி பஞ்சாப் எம்பி பேச வேண்டியதானே? ஏன் தெலுங்கானா எம்பி பேச வேண்டியதானே? ஏன் கேரளா எம்பி போய் கதற வேண்டியதானே? ஏன் வலிக்கல உனக்கு? எதிரிகள் சூழ்ந்த பிறகு தப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவுக்கு முன்பாக கேட்கிறான். நான் மறுபடியும் தாக்குதல் நடத்துவதற்காக எனக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்கள், வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்றால் நான் இந்த முற்றுகையில் தப்பி வருகிறேன் என்று சொல்லுகிறான் அவன். அதான் விடுதலை புலி. ஏதோ பாகிஸ்தான் நான் பேசினேன், அங்கிருந்து மீட்டு கதை இல்லை. சண்டை ஓட்டு வந்ததான் விடுதலை புலி. அந்த கொலை செய்த அந்த படையில் இருந்த ஒரு படை வீரன் தனது அனுபவத்தை புத்தகமாக எழுதியிருக்கிறான். அவன் சொல்லியிருக்கிறான், ஒரு நாளைக்கு இத்தனை பேரை சுட்டுக் கொள்ளுவோம், கண்ணை கட்டி கொண்டு போய் சுட்டு கொலை செய்வோம் சொல்லி அந்த புகைப்படத்தை போட்டிருக்கிறான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நாங்கள் தப்பானவர்களோட சேர்ந்து நின்று சரியானவர்களுக்கு எதிராக யுத்தம் புரிஞ்சிட்டு இருக்கோம் சொல்லி அதுல இருந்து வெளியேறி வந்துட்டேன்னு சொல்றாங்க. விடுதலை புலிகளின் கப்பலை கண்டறிந்து சொல்லுகின்ற பொறுப்பை இந்திய அரசு செய்தது. காட்டி கொடுக்கிற வேலை இந்தியா எப்பவும் தெளிவா செய்யும். ஏனால் பார்ப்பனியத்தின் புத்தியே தான். நேர்ல நின்று சண்டை போடுவதற்கு யோக்கியதை கிடையாது. நேர்ல நின்று சண்டை போடுறதுலாம் அவனுக்கு தெளிவு தெரியாது, அதுக்கு தைரியம் கிடையாது, அதுக்கு நேர்மை கிடையாது. வேற எங்கிருந்தும் போய் உளவு பார்க்கல. நமது ராமநாதபுரத்தில் இருந்துதான் உளவு பார்க்கப்பட்டது. தமிழர்களுக்கு எதிரான யுத்தம் என்பது நடத்தப்பட்டது. தமிழர்கள் நிலம் பயன்படுத்தப்பட்டது. இங்க பாஜக இருக்கிறவன் சொல்றான், நீ காங்கிரஸ் எதிர்க்க வேண்டியதான், அவன் தான் இனப்படுகொலை பண்ணான்னு சொல்றான். நான் கேட்கிறோம், வி கே சிங் யாரா? இன்னைக்கு பாஜக உட்கார்ந்து இருக்கக்கூடிய வி கே சிங் அன்று தளபதியாக இருந்தவர். அந்த தளபதியை கொண்டுதான் யுத்தம் நடத்தப்படுகிறது. அந்த தளபதிக்கு லங்காவினுடைய சிறந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன, ராணுவ விருது வழங்கப்படுகிறது. இந்த இனப்படுகொலையில் தமிழன் ரத்தம் கரைபடிந்தவர் வி கே சிங். பாலச்சந்திரன் படத்தில் தெரிகின்ற ராணுவ உடை,
அது இலங்கை ராணுவத்தின் உடை அல்ல, அது இந்திய ராணுவத்தின் உடை. இலங்கையிலே பெரும் முதலீடை செய்திருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனை நீங்கள் என்ன செய்ய போற முடிவு கொண்டு தேர்தல் களத்துக்கு வாங்க. சட்டசபை தேர்தல் தான் உங்களுக்கான தளமாகவும் நீங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான களமாகவும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த ஜெகத் ரட்சகன் என்கின்ற அந்த நபர் தூக்கி சுமக்கக்கூடிய அந்த மூட்டை, இலங்கையிலே செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மூலதனத்தை அவர் கைவிடவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒவ்வொரு மூலையிலும் மேற்பதற்கும் எதிர்த்து நிற்கும். உங்களுடைய மாநில ஆட்சி முறைக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால், நீங்கள் தேர்தல் களத்திலே பாராளுமன்ற தேர்தலிலே என்ன வாக்குறுதி கொடுத்தீர்களோ அந்த வாக்குறுதிக்கு விரோதமாக செயல்பட்டு மேற்பதற்கு கேள்வி கேட்கும். சொல்ல வரும், எங்களுக்கு யார் மீதும் எந்த தோழமையும் கிடையாது, எந்த விரோதமும் கிடையாது. தமிழினத்தினுடைய தேவை மட்டும்தான் மேற்பது நிலைக்கும் தேவை. கேள்வி எழுப்புவோம். உங்களுக்கு மிகப்பெரிய இடம் சட்டசபை தேர்தல், வாங்க சந்திப்போம். ஆனா அதற்கு முன்னாடி இந்த அழுக்கு மூட்டை கழட்டி வச்சுட்டு வாங்க. ஏனென்றால் தமிழ்நாடு சட்டசபையிலே இலங்கையின் மீது பொருளாதார தடை என்கின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த நிறைவேற்றப்பட்டதிலே திமுகவிற்கும் பங்கு இருக்கிறது என்றால் அந்த மூலதனம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். அதிமுக பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அழுக்கு மூட்டைகளை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அருள்முருகன் சொன்னதை போல மலங்களை எங்கள் வாயினால் பேச முடியாது. ராஜேந்திர பாலாஜி போன்ற கீழ்த்தரமான நபர்கள் இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி நாம் எப்படி பேச முடியும்? மலங்களை விதிக்க கூட முடியாது. தமிழினத்தினுடைய மிக பெரும் துரோக கட்சியாக அதிமுக வளர்ந்து வருகிறது. தமிழினத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய கட்சியாக, ஆட்சியாக இந்த கூட்டம் தமிழர்களுடைய வரலாற்றிலேயே மிக பெரும் அவமான சின்னமாக இந்த கூட்டம் வளர்ந்து நிற்கிறது. அனைத்தையும் காட்டிக் கொடுக்கிறார்கள், அனைத்தையும் காட்டிக் கொடுக்கிறார்கள். எந்த வெட்கமும் இல்லாதவர்கள், எந்த வெட்கமும் கிடையாது அவர்களுக்கு. எதை வேண்டுமானாலும் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் வீதிகளில் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். வழக்குகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். சிறைகளை எதிர்கொள்வதற்கு மேற்பதற்கு தோழர்கள் அணியமாக இருக்க வேண்டும். அதிமுக வீழ்த்தப்பட வேண்டிய சக்தி. அதிமுக அனுமதித்து விட முடியாது, ஒருபோதும் அனுமதித்து விட முடியாது. பாஜகவோட துணை கட்சியான இருக்கக்கூடிய அதிமுக என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் இருந்து துணை தெரிய வேண்டிய கட்சியாகத்தான் இருக்கிறது. எந்த கட்சிக்கு எடுத்து எங்களுக்கு ஈவிரக்கம் கிடையாது. நாங்கள் தேர்தல் அரசியலை மட்டுமே மையப்படுத்தி அரசு செய்வதற்கு வரல. தேர்தல் இதை பேசுறேன் அதை பேசுறேன், எங்களுக்கு அந்த வேலை இல்லை. எங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. தேர்தல் சமயத்தில் எங்க குரலை பதிவு செய்வதற்கு அனுமதி இல்லை. அன்னைக்கு அனுமதி இருந்திருந்தால் ஒவ்வொருத்தர் கிழிச்சு தொங்க விடுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருந்திருக்கும். 5 ஆண்டுகளாக மே 17 இயக்கம் மோடி பிரதம மந்திரியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து மே 17 இயக்கம் மோடி எதிர்த்து நிற்கிறது. ஒரு இடத்தை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இடத்தை அவர் கொண்டு வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் மே 17 தோழர்கள் அம்பலப்படுத்தினார்களா இல்லையா? தமிழ்நாட்டில் வேற யார் செஞ்சா? இந்தியாவில் யார் செஞ்சா? நான் கேட்கிறோம், பெருமையுடன் கேட்போம், திமுருடன் கேட்கின்றோம். பாஜகவினுடைய பண்பாட்டு அரசியலை அம்பலப்படுத்தணும், பொருளாதார அரசியலை அம்பலப்படுத்தணும், அவர்கள் கொள்கைகளை அம்பலப்படுத்தணும், அவர்களுடைய அனைத்து திட்டங்களையும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். மே 17 செய்தது. அந்த இடத்துல மே 17 இயக்கம் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற முழக்கத்தை வைக்கிறது. யாரை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நாங்கள் தேவையில்லை. அவனுக்கு சொந்த புத்தி வேணும். உனக்கு இவை அயோக்கியன்னு சொல்லதான் முடியும். வரல புடிச்சு கொண்டு வந்து போய் ஓட்டு போடுறான சொல்ல முடியுங்கனால அந்த சொந்த புத்தியால ஓட்டு போடாத. யார் பாஜக எதிர்த்தோம் அதை எதிர்த்து நெல்லு, எதிர்க்கலாம் விட்டுட்டு போ. நீ ஓட்டு போடலாம், ஒண்ணு குடிமொழிக்கு போயிடாது, ஒண்ணு குடிமொழிக்கு போயிடாது. ஆனால் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோம். 2009 பிறகு விடுதலை புலிகளுக்கும் ஈழ அரசியலுக்குமான துணையாக தூணாக நின்ற பெரியாரிய தோழர்கள் கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள விட முடியாது. திராவிட இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் வீர மிகுந்த ஒரு போராட்டத்தை களத்தில் கட்டி எழுப்பிய தோழர்கள் அவர்கள் கொச்சைப்படுத்தப்படுவது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எந்த இடத்தில் மேற்பதற்கு அனுமதிக்காது. தேவை என்றால், விருப்பம் இருந்தால் அவர்கள் எதிர்க்க வேண்டும். அவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்தாக நம்பக்கூடியவர்களை மேடையிலே எதிர்கொள்வதற்கு மேற்பதற்கு தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள். வந்து பேசுங்க, பேசுவோம். வந்து பேசுங்க, பேசுவோம். திமுகவை எதிர்ப்பது வேறு, அதிமுகவை எதிர்ப்பது வேறு. ஆனால் பெரியாரிய தோழர்கள் களத்தில் நின்று செயலாற்றிய அந்த பங்களிப்பை துச்சமாக தூக்கி எறிவது என்பது வேறு. அது சந்தர்ப்பவாதம். இந்த பாஜக ஆரிய இன கூட்டம் எதை விரும்புகிறதோ அதை செய்கிற என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம்.
ஒரு ஆய்வை முன்வைங்க, பேசுவோம், ஆய்வை முன்வைத்து பேசுவோம். அரசியல் கட்சி தமிழர்களுக்கு எதிரானது, ஆம் எதிரானது, அது மேற்பதற்கு சொல்லுகிறது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதான் நடக்கும், அதான் நடக்கிறது, அதான் இனிமேல் நடக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு இந்திய அரசு அதிகாரி என்ன சொல்றாங்களோ கைகட்டி நிப்பீங்க, கைகட்டி நிப்பீங்க. நீங்கள் ஆட்சியை நடத்த வேண்டும், ஆட்சி பொறுப்பை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு போராளிகள் வர மாட்டோம், உங்களுக்கு ஓட்டு போடுறது தான் ஆள் வேணும். ஆனால் மேற்பது நாளைக்கு போராடுறது தான் ஆள் வேணும் கேட்டுட்டு இருக்கோம். நாங்க அதுக்கு வந்து சரி நான் கேட்கிறோம். இந்த இடத்தில் நான் மேற்பது நாளைக்கும் இந்த அரசியலை முன்வைக்க விரும்புகிறது. தமிழ் தேசிய அரசியல் என்பதனுடைய தத்துவார்த்த இடம் என்பதை இந்த இடத்துல புரிஞ்சுக்க விரும்புகிறோம். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் பேசுகிறார். நான் பெரியாரை பார்த்திருக்கேன், பெரியாரினுடைய அரசியலையும் பெரியாரிய தோழர்கள் நடத்திய போராட்டங்களை பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு உற்சாகம் அளிக்கிறது. இது யாருக்கு சொல்லுங்க, நான் புதுசா கதையெல்லாம் சொல்லல. ஓவியர் புகழேந்தி அவர்கள் ஈழத்திற்கு சென்ற பொழுது பேட்டி எடுத்த பொழுது அங்கே விடுதலை புலிகளினுடைய மூத்த தலைவர் தமிழேந்தி அவர்கள் இருக்கும் பொழுது தேசிய தலைவர் சொல்லுகிறார், தேசிய தலைவர் சொல்லுகிறார், அவர் கேட்கிறார், அவர் பெரியாரினுடைய உழைப்பை பார்த்துக்கிறோம், போராட்டத்தை பார்த்துக்கிறோம், அதை பார்த்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறோம், பெரியாரிய தோழர்கள் படத்தை போராட்டத்தை பார்த்துக்கிறோம், அந்த வழியில வந்தவங்களோட தொலைக்காட்சியில சூளமும் கூலமும் நடந்துட்டு இருக்குது, அந்த கூத்தெல்லாம் என்ன படம் கேட்கிறார். அது சொல்லிட்டு சொல்றார், கடவுள் நம்பிக்கை கொண்டவன் சுயநலவாதியாக இருப்பான் அல்லது தன்னம்பிக்கையற்றவனாக இருப்பான், இது என்னோட தனிப்பட்ட நம்பிக்கை என்று சொல்றார். அவர் நாத்திகராக தான் இருந்திருக்கிறார். இதை ஓவியர் புகழேந்தி ஆவணமாக எழுதியிருக்கின்றார். பெரியாரியத்தை பற்றி, பெரியாரிய தோழர்களுடைய பங்களிப்பை பற்றி விடுதலை புலிகளுக்கு மிக நன்றாக தெரியும், அந்த இயக்கத்தில் நல்லா தெரியும். திராவிட இயக்கத்தை பற்றியான பங்களிப்பு அவர்களுக்கு தெரியும். அவர்கள் கட்டியெழுப்பி தமிழ் தேசியம் தானே, தமிழ் தேசிய அரசியல் தானே, அதற்கு துணை நின்றது திராவிட இயக்க தோழர்கள் தானே. இது எப்படி முரணாக முடியும்? எங்க முரணாக இருந்தது? எங்கே முரணாக இருந்தது? ஆக தோழர்களே, இப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் சரியான அரசியலை நீங்கள் தேர்ந்தெடுத்து அணியமாக வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு பெரும் ஆபத்தாக வந்திருப்பது ஆரியத்தின் எழுச்சி. சிங்கள பேரினவாதம் எப்படி கட்டி எழுப்பப்பட்டுச்சோ அதே போல ஆரிய இனவாதம் ஒரு அரசாக கட்டி எழுப்பப்படுகிறது. இந்திய வரலாற்றில் முதன்முறையாக நடக்கிறது. அதை எதிர்த்து நிற்க வேண்டிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அதற்கு ஆயுதமாக இருப்பது தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதைத்தான் உயர்த்தி பிடிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த இடத்தில் தான் இந்த அரசியல் என்பது இந்த கடலை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதற்காக நடந்த அரசியல். ஈழத்தினுடைய மிகப்பெரிய சிந்தனையாளன் தராகி சிவராம் சொல்றார் 2006 அமெரிக்காவிற்கு திரிகோணமலை தேவை. ஏன் தேவை? ஈராக்கின் யுத்தத்தின் பொழுது அமெரிக்கா தனது கப்பல் படை நகர்த்துவதற்கும் நிறுத்துவதற்குமான தளம் இல்லாமல் போனது. அவர்கள் பனாமாவில் இருந்து தென் அமெரிக்காவும் வட அமெரிக்காவும் சேருகின்ற பனாமாவில் இருந்து தனது கப்பல் படை இவ்வளவு தூரம் நகர்த்தி கொண்டு வந்து யுத்தத்தை நடத்த வேண்டியது இருந்தது. ஆனால் ஈரானை தாக்க வேண்டும் என்றால் அவருக்கு இந்த தளங்கள் போதாது, அதுக்கு திரிகோணமலை தேவை என்று 2006 சொல்றார். 2006 பதிவு செய்கின்றார். அதை சொன்ன காரணத்தால் தராகி சிவராம் கொலை செய்யப்படுகின்றார். இன்று ஈரானின் மீது தாக்குதல் தேவை அமெரிக்காவிற்கு இருக்கிறது. ஈரானுக்கு எதிராக கொண்டு வர அனைத்திலும் இந்திய அரசு தலையாட்டுகிறது, அத்தனை தலையாட்டுகிறது. இப்பொழுது திரிகோணமலை முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கையும் அமெரிக்காவினுடைய மேற்குலகத்தினுடைய இங்கிலாந்தினுடைய ராணுவ கட்டுப்பாட்டில் வர வேண்டும். அதுக்கு தான் ISIS தாக்குதல் நடக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ISIS யாரு? அமெரிக்காவோட வளர்ப்பு பிள்ளை. அந்த வளர்ப்பு பிள்ளையை கொண்டு போய் உள்ள அனுப்புறான், அடுத்து அமெரிக்கா உள்ள வருது. முதல்ல ஓனாம் போது அடுத்து ஓனாய் வருது. இந்த நிகழ்வு ஈரானுக்கு மட்டும் ஆபத்தல்ல, தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரும் ஆபத்து. இந்த பிராந்தியம் யுத்த களமாக மாறுவதற்கு நாம் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. இது அமைதி பிரதேசமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்தியா தமிழ்நாட்டை பழி கொடுத்து விடுமோ என்கின்ற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய எந்த தேவையும் பற்றி பாராளுமன்ற விவாதம் இல்லை. தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லுகின்ற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த அரசியலை வச்சு நீ பேசணும். இல்ல ஆட்டு மந்த மாதிரி தான் போயிட்டு வருவனால் கேள்வி கேட்போம், நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்போம். வந்து வக்கனை ஓட்டு கேட்ட இல்ல, பாஜக கும்பலாக இருந்தாலும் சரி, பாஜக எதிர்ப்பு கும்பலாக இருந்தாலும் எந்த கும்பலாக இருந்தாலும் சரி, அனுப்புவது ஆட்டு மந்தாக இருந்தால் கேள்வி கேட்போம், கேள்வி கேட்போம். இந்த கேள்வியை நீங்கள் அனைவரும் கேட்கணும். யாரெல்லாம் ஓட்டு போட்டு வந்தீங்களோ எங்களோட அதிகமா 10 கேள்வி கேட்கணும். நீங்க தானே ஓட்டு போட்டு அந்த ஆட்டு மந்தத்தை அனுப்புறீங்க.
உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. நீங்க ஓட்டு போட்டு குப்புறப்படுத்திட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு நிற்பதற்காக நாங்க வரல. நீ ஓட்டு போட்டு அனுப்பின ஒழுங்கா வேலை செய்யறானா இல்லன்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. நீ பாட்டுக்கு எவனுக்கோ ஒருத்தர் ஓட்டு போட்டு என் ஜாதிக்காரன், என் ஊர்க்காரன், என் கட்சிக்காரன், எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு காசு கொடுக்க ஓட்டு போட்டு ஏதோ ஒரு ஆட்டு மந்தை அனுப்புவேன். அவன் அங்க உட்கார்ந்து எங்களுக்கு எதிராக சட்டம் போடுவான். எங்க குழந்தைகள் சாகணுமா? எங்க குழந்தைகள் சாகணுமா? ஒரு பொறுப்பு இல்லாத கூட்டம் என்று வரலாற்றில் எழுத வேண்டுமா? நீ ஏதோ ஒரு நாள் போடுற ஓட்டுக்காக ஒட்டுமொத்த இனத்தினுடைய அரசியல் என்பது மறுக்கப்படுகிறது, உரிமை என்பது நசுக்கப்படுகிறது என்றால் உன்னையும் சேர்த்துதான் மன்னிக்க முடியாது. நாங்க இப்ப சொல்றோம், இந்த அரசியல் நினைவுபடுத்துவதற்காகத்தான் தமிழர் கடலோரம் நினைவேந்தல் நிகழ்ச்சியை மேற்பதற்கு நடத்துது. அந்த கடலுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது, அதை சொல்லணும். அந்த கடலுக்கு அரசியல் இருக்கிறது, அதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த கடல் எங்கள் கடல். இந்த கடலின் ஒவ்வொரு துளியிலும் எம் இனத்தின் ரத்தம் இருக்கிறது. எம் இனத்தின் ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தத்திற்கு நாங்கள் மரியாதை செலுத்த விரும்புகின்றோம், வீர வணக்கத்தை செலுத்த விரும்புகின்றோம். அதை எவனும் தடுத்து நிறுத்த விட முடியாது. அது எமது பிறப்புரிமை. அது எமது பிறப்புரிமை. இந்த கடல் தமிழ்நாட்டில் அரசியலை முடிவு செய்த கடல், தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கம் வைத்த கடல், சிங்காரவேல தொடர்ச்சியாக அரசியல் நிகழ்வு நடத்திய கடல் அது. அந்த கடற்கரையை நீ எப்பரா வேலி போட்டு நடத்த முடியும்? வருகின்ற ஜூன் 9ஆம் தேதி இந்த மக்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக, மெழுகுவர்த்தி உயர்த்தி பிடிப்பதற்காக தீரத்தோடு வாங்க. ஓட்டு போற அரசியல் பொறுக்கிகளா கேட்கல. வழக்குக்கு தயாராக வாங்க, சிறைக்கு தயாராக வாங்க. அமைதி வழியிலே, அற வழியிலே அந்த கடற்கரையோரம் ஜூன் 9ஆம் தேதி இவர்களுக்கு நினைவேந்துவோம். எவன் தடுக்கணும் பார்த்துருவோம். 10 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இந்த இனப்படுகொலை நமது வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த இனப்படுகொலை தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு வீதிக்கு வந்து அழைச்சி வந்து நிறுத்தியிருக்கு. இந்த இனப்படுகொலை தான் அரசியலிலே நம்ம பங்கேற்க வேண்டும் என்கின்ற தேவையை நமக்கு சொல்லுச்சு. இந்த இனப்படுகொலை தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம், அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இனத்தை காப்பதற்காக இல்லை, தங்கள் பணத்தை காப்பதற்காக இருக்கிறார்கள். வீதிக்கு வா தமிழா என்று நமது பிடரியை பிடித்து இழுத்து வந்து நிறுத்தியிருக்கு. இதான் இந்த இனப்படுகொலை இந்த இனத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அரசியல். தமிழ்நாடு விழிக்க வேண்டும் என்று வீதி தோறும் நாம் பேசிட்டு இருக்கோம். இதற்காக இனப்படுகொலை என்பதே ஒரு அரசியல் அற்ற ஒரு நிகழ்ச்சியாக திட்டமிட்டு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தொலைக்காட்சியில் எது விவாதமாயிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 3 நாட்களாக எது விவாத பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு இனம் நம்ம ஊர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தங்களுடைய நாட்டை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக போராடியதற்காக மட்டுமே 1.5 லட்சம் தமிழர்களை நம் கண்ணு முன்னாடி கொலை செய்தார்கள். அதை பற்றியான ஒரு விவாதம் கூட இந்த மண்ணிலே நடக்கக்கூடாது என்று திட்டமிட்டு இந்த விவாதம் என்பது அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2009 தெளிவா குற்றம் சாட்டும். 2009 தமிழ்நாட்டில் இருந்த ஊடகங்கள் இனப்படுகொலையை எப்படி மறைத்ததோ அது போல இனப்படுகொலை பற்றிய விவாதத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய ஊடகங்கள் மறைத்துக் கொண்டிருக்கின்ற குற்றம் சாட்டும். நான் ஏன் விவாதமாகல? 1.5 லட்சம் பேரை படுகொலை செய்த அந்த நிகழ்வை, அந்த அரசியலை, அந்த நாடுகளை, அந்த சர்வதேசத்தை பற்றியான ஒரு விரிவான விவாதம் காலை முதல் மாலை வரை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த ஊடகங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அது ஏன் இல்ல? நாங்க அரசியல் கட்சி இல்ல. இந்த ஊடகங்களை பார்த்து அச்சப்படுவதற்கு அரசியல் கட்சி இல்லை. எங்களை நீங்க கூப்பிடுவீங்க, எங்க செய்தி நீங்க போடுவீங்கன்னு பார்த்துட்டு கடந்து போவதற்கான ஆட்கள் நாங்க இல்ல. ஒரு சில ஊடகங்களை தவிர அனைவரும் அதை புறக்கணித்திருக்கிறார்கள். ஏன்? சிங்கள அரசிடமிருந்து கையூட்டு பெறுகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஏன் பேசல? 1.5 லட்சம் தமிழன் இறந்து இன்னும் ரத்தம் கூட காயல. ஆனால் உங்கள் தொலைக்காட்சியில் ஏது விவாதமாகிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பேச விரும்புகிறோம். இந்த நாட்டின் தலைவிதியை முடிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த ஈழப்படுகொலை 10 ஆண்டுகளில் மூடி மறைக்கக்கூடிய அரசியல் நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த தேர்தல் நடக்கும் பொழுது எந்த மூலையிலும் சென்று பேசுவதற்குரிய அனுமதி எங்களுக்கு மறுக்கப்பட்டது.
இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொரு இடத்துல சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். தேர்தல் நடந்த பொழுது 2009 இந்த தேர்தல் நடந்த பொழுது தேர்தல் சட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இனப்படுகொலை மூடி மறைக்கப்பட்டது. அதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பல கட்சிகள் தங்கள் தேர்தல் அறிக்கையில ஈழத்தை பற்றி பேசி இருக்கிறாங்க. வலியுறுத்துவோம் என்று பேசி இருக்கிறார்கள். நான் ஒன்னு சொல்ல விரும்புறோம். இதற்கு முன்னாடி சமயத்தில் வந்தது மாதிரி எல்லாம் தேர்தல் அறிக்கையில போட்டுட்டு அது குப்பை தொட்டியை தொடச்சு போட்டுட்டு போவதை போல நீ போட்டு விட்டு சென்று விட முடியும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். தேர்தலுக்கு அப்பாற்பட்டு கூட்டணிகளை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்காக போராடுவதற்கென்ற இயக்கங்கள் இங்கு இருக்கின்றன. மே 14 களத்தில் நிற்கும். நீங்க ஏதோ தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக நாங்கள் ஈழத்தை பற்றி நாங்கள் பேசுவோம், இனப்படுகொலை பற்றி பேசுவோம், பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவோம், அது குறித்து ஒரு முடிவெடுப்பதற்காக வலியுறுத்துவோம் என்று போட்டுவிட்டு கடந்து விட்டு சென்று விட முடியும் என்று நம்பி விடாதீர்கள். நாங்கள் எந்த அதிகாரத்திற்கும் எந்த ஆசைக்கும் எந்த தேவைக்குமாக அரசியலுக்கு வரவில்லை. இனப்படுகொலைக்காக நியாயம் கேட்பதற்கு வந்திருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் சிறைக்கு அனுப்புவதாக இருந்தாலும் அதற்கு அணியமாகத்தான் வந்திருக்கிறோம். சிறை எங்களுக்கு பயம் இல்லை, அதற்கு அச்சப்படுகின்ற கும்பலும் அல்ல. நாங்கள் இந்த இடத்தை சொல்றோம். யார் வேணா பாராளுமன்ற உறுப்பினராக எந்த கட்சியில் இருந்து வேண்டுமானாலும் நீங்க டெல்லிக்கு செல்லலாம். ஆனால் உங்கள் தேர்தல் அறிக்கையில ஈழத்தை குற்றி நீங்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை என்றால் உங்கள் வீடு முற்றுகையிடப்படும், உங்கள் கட்சி முற்றுகையிடப்படும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலோடு தேர்தல் முடிந்துவிட போவதில்லை. தொடர்ச்சியாக தேர்தல் வரும். மே 14 இயக்கம் வலிமை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், வலிமை பெறுகின்ற இயக்கம் இது. இளைஞர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மே 14 இயக்கத்தில் இளைஞர்கள் உண்டு. இத்தனை அடக்குமுறைக்கு பிறகு இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்பது தோழர்கள். போஸ்ட் ஓட்ட மட்டும் முடியாது, சூரட்டி கொடுக்க முடியாது, அதுக்கான அனுமதியை முறையாக நாங்கள் தர முடியாது. இத்தனை கட்டுப்பாடுகளை விதித்தும் எமது தோழர்கள் ஆயிரக்கணக்கில் திரளுவார்கள். வாக்கு போடுறதுக்காக இல்ல, வாக்களிப்பதற்காக இல்ல, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற கேள்வி கேட்பதற்கு மேற்பதற்கும் களத்தில் நிற்கும். இனி தமிழ்நாட்டிலே ஈழத்தை மறுத்துவிட்டு எந்த கட்சியும் அரசியல் செய்து விட முடியாது என்கின்ற நிலையை கடந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கி இருக்கின்றோம். மே 14 இயக்கம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உணர்வாளர்கள், அரசியல் ஆர்வலர்கள், தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் என்ற அனைவருமே இந்த அரசியலை உருவாக்கி இருக்கின்றோம். அதை மறுத்துவிட முடியாது. ஈழத்தை போகிற போக்களை கொச்சைப்படுத்துகின்ற, விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துகின்ற பலரை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நெருப்பின் மீது காரி துப்பிவிட முடியாது. விடுதலை புலிகள் நீங்க நினைக்கிற ஒரு கட்சி தலைவர்கள் அல்ல. இந்த நிலத்தை காப்பதற்காக போராடிய நாட்டார் தெய்வங்கள். அவங்க நாட்டார் தெய்வங்கள். எங்களுக்கு முருகனும் அவர்தான், எங்களுக்கு முப்பாட்டன் அவங்க தான், வேற எதுவும் கிடையாது. விடுதலை புலிகள் தான். அதை சொல்வதற்குரிய துணிச்சல் எங்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு கூட்டம் பேசும்போது எங்க மேல வழக்கு போடுறீங்க. கடந்த முறை இந்த இடத்துல பேசுறதுக்கு வழக்கு போட்டுருக்கீங்க, இன்னைக்கு வழக்கு போடுங்க. தெரிஞ்சுதான் இங்க வந்து கூட்டம் போட்டுருக்கிறோம். டி நகர் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு குறைவாக இருக்கிறது, அந்த ஒன்றை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்கு போட்டிருக்கிறாங்க. இங்க வந்திருக்கோம். பேசுகின்ற அனைத்து இடத்திலும் வழக்கு, பேட்டி கொடுத்தாலும் வழக்கு. இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் மே 14 இயக்கம் அடிபணிந்து விடாது. நாங்கள் விடுதலை புலிகளின் அரசியலை பார்த்து அந்த அரசியலின் அடிப்படையில் களத்திற்கு வந்தவர்கள். அவர்கள் சமரசமற்ற ஒரு சிந்தனை பூர்வம் மிக்க ஒரு அரசியலை கட்டி எழுப்பினாங்க. விடுதலை புலிகள் என்றால் வெறும் படைகள், வெறும் யுத்தம், அந்த படைக்கலன்களை அவர்கள் கையாளுகின்ற திறன் என்பது மட்டுமல்ல. விடுதலை புலிகள் ஒவ்வொன்றையும் மிக நேர்த்தியாக தங்களுக்காக வடிவமைத்தவர்கள் விடுதலை புலிகள். அவர்கள் யுத்தம் நடக்கின்ற காலத்திலேயே தங்களது நாட்டை கட்டி எழுப்பியவர்கள். விடுதலை வாங்கியதற்கு பிறகு நாட்டை நாங்கள் கட்டி எழுப்புகின்றோம் என்ற இடத்தில் இல்லை. அல்லது விடுதலை கிடைத்த பிறகு அதிகாரம் கையில் வந்ததற்கு பிறகு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனை எல்லாம் நாங்க தீர்த்துருவோம் சொல்றதுக்கு வரல. அவங்க போராட்டத்தின் ஊடாக சமூக பிரச்சனையை களைந்தவர்கள் விடுதலை புலிகள். தமிழீழ தேசியம் கிடைச்ச பிறகு நாங்க ஜாதியை ஒழிப்போன்ற வாக்குறுதி கொடுக்க வரல. தமிழீழ தேசியத்திற்காக போராடி கொண்டிருக்கும் பொழுதே சாதியை ஒழித்தவர்கள் விடுதலை புலிகள். அதான் உண்மை.
பெண் விடுதலையை அவர் ஏட்டில் எழுதி வைக்கவில்லை, அவர் நடைமுறையிலே யுத்த காலத்திலே நடைமுறைப்படுத்தியவர்கள் விடுதலை புலிகள். உலகத்தில் எவரும் பெண் விடுதலை களத்தில் நடைமுறைப்படுத்தியவர்கள் இல்லை, விடுதலை புலிகள் மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க. அந்த விடுதலை புலிகளை பற்றி கொச்சையாக பேசுகின்ற நபர்களுக்கு சொல்ல விரும்புறோம், நீ உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்டோடு வைக்கிறத பத்தி வேணா பேசு, விடுதலை புலியை பத்தி பேசுறதுக்கான எந்த யோக்கியதையும் உனக்கு கிடையாது, எந்த யோக்கியதையும் கிடையாது. முகநூல்ல 1000 எழுதலாம், ஆனா ஓ யோக்கியதை என்ன என்பதை வரலாறு எழுதிக்கிட்டு இருக்குது. ஓ யோக்கியதை பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்க. அதிகபட்சம் ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக பிச்சை எடுக்கக்கூடிய கூட்டமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர்கள் ஓட்டுக்காக நிற்கவில்லை, நாட்டுக்காக நின்றார்கள். அதற்காக தங்களுடைய இன்னுயிரை, தங்களது குடும்பத்தாரை அத்தனையும் இழந்த ஈகர்களாக நின்றார்கள் அவர்கள். விடுதலை புலிகள் என்கின்ற இயக்கத்திற்கான வளர்ச்சி என்பது பல முனைகளை கொண்ட ஒரு வரலாற்று புத்தகம். அது வரலாற்று புத்தகம். அது அவர்கள் ஈழத்தை உருவாக்கும் பொழுதே, அந்த ஈழத்தினுடைய நிலப்பரப்பை மீட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அது தற்சார்பாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டாங்க. ஒவ்வொன்றை பற்றியும் விடுதலை புலிகளுக்கு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. தமிழீழத்திற்கென்று மின்சார உற்பத்தி நிலையம் எங்கெல்லாம் இருக்கணுங்கிற வரைமுறை, அதற்கான திட்டமிடுதல் ஈழத்திடம் இருந்தது, விடுதலை புலிகளிடம் இருந்தது. இந்த ஈழத்தில் எங்க ரயில் ரோடு போடணும், எங்கே மக்கள் பயணிப்பதற்காக சாலைகளை போட வேண்டும் என்கின்ற கட்டமைப்பு திட்டங்கள் விடுதலை புலிகளிடத்தில் இருந்தது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஈழம் விடுதலை அடைவதற்கு முன்பே தற்சார்பாக இருக்க வேண்டும் என்ற திட்டமிடுதல் விடுதலை புலிகளிடத்தில் இருந்தது. அதனாலதான் 1994 தமிழீழ வைப்பகம் என்கின்ற வங்கியை திறந்து வச்சிருந்தாங்க. அந்த வங்கியில யுத்தம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே மக்களிடத்திலே நிதியை பெற்று வங்கியை வளப்படுத்தினார்கள். அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகான தமிழீழத்தில் கிட்டத்தட்ட 15 பிரான்ச் இருந்துச்சு. 15 இடங்களில் தமிழீழ வைப்பகம் இருந்தது. அது நம்மளை போல ஒரு அமைதியான காலகட்டத்தில் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு வங்கி அல்ல. யுத்தம் நடந்த பொழுது, யுத்தம் நடந்த காலத்தில் வங்கியை கட்டி எழுப்பினார்கள். யாழ்ப்பாணம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது அங்கே வங்கி என்பது தலைமையகமாக நின்று செயல்பட்டது. மக்களிடத்தில் அவர்கள் சேமிப்பாக நிதியை பெற்றுக் கொண்டார்கள். அங்கே விவசாயிகளுக்கோ அல்லது மீனவர்களுக்கோ அல்லது தொழில் முனைபவர்களுக்கோ கடன் வேணும்னால் கடன் கொடுக்கப்பட்டது. இது எப்ப? 94 யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே அந்த வங்கி செயல்பட்டது. அதற்கு பிறகு அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறாங்க. அது வெளியேறிய பிறகு அந்த வங்கியும் வன்னி நிலப்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. வங்கி மூடப்படல, வங்கி மூடப்படல. அந்த மக்களுக்கான பொருளாதார தேவை நிறைவேற்றுவதற்காகத்தான் வங்கியை அவர் உருவாக்குகிறார்கள். ஏன்? ஈழத்தின் மீது பொருளாதார தடையை இலங்கை கொண்டு வந்துச்சு. அவர்கள் முழுவதுமே மக்களுடைய சேமிப்பையும் மக்களுடைய உற்பத்தியை நம்பி மட்டும்தான் நாட்டை நடத்த முடியும் என்கிற நிலை வந்த பொழுது, இலங்கையினுடைய எந்த வங்கியும் தமிழனுக்கு கடன் கொடுக்க மாட்டோம் என்ற நிலை வந்த பொழுது, தமிழனுடைய பணத்தை நாங்கள் சேமிப்பா சேர்த்துக்குவோமே ஒழிய கடனோருக்கு தர மாட்டோம் இலங்கை அரசு சொன்ன பிறகு விடுதலை புலிகள் வங்கியை கட்டுறாங்க. வங்கியை கட்டுறாங்க. அந்த வங்கியில கடன் கொடுக்கப்படுகிறது. கடனை அவர்கள் திரும்ப கட்டி கொண்டிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் யுத்தம் நடந்து விடுதலை புலிகளிடமிருந்து அந்த நிலப்பரப்பு என்பது இலங்கை அரசிடம் போகிறது. வங்கி என்பது வன்னிக்கு வருகிறது. வன்னிக்கு வந்த பிறகு யாழ்ப்பாணத்தில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள், வன்னிக்கு வந்த மக்கள் கடனை திரும்பி கட்டணும் நினைச்ச பொழுது, அவர்கள் எப்ப கடன் வாங்கி இருந்தாங்களோ அந்த நாள்ல இருந்து வன்னியில அவங்க நேரா வந்து வங்கிக்கு நின்றார்களே, அந்த நாள் வரைக்கும் அவங்க கடன் வசூலிக்கல. அந்த வங்கி யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு நாள் இருந்ததோ அதற்கு மட்டும்தான் வரி வசூலித்தார்கள், அதற்கு மட்டும்தான் வட்டி வசூலித்தார்கள். மற்ற நாளுக்கெல்லாம் அவங்க வட்டி வசூலிக்கல. இங்க திருவண்ணாமலையில விவசாயி கடன் தரலன்னு சொல்லி அடிச்சு கொலை செய்ததை போல இந்திய வங்கிகளை போல அவர்கள் ஈழத்தில் வங்கியை நடத்தவில்லை, மக்களுக்காக நடத்துறாங்க. அதே சமயத்தில் அங்க இருந்து இங்கே வந்த மக்கள் சேமிப்புக்காக போட்ட மக்களுக்கு கடன் எப்படி கணக்கிடப்பட்டது என்றால், யாழ்ப்பாணத்தில் நடந்த காலத்திலோடு மட்டும் கடனை அந்த வங்கிக்கான வட்டியை முடித்து விடவில்லை. அவங்க வன்னியில வந்து நேரா என்னைக்கு பேசுறாங்களோ அதுவரை கணக்கிடப்பட்டது. ஆக கடனை திரும்ப பெறும் பொழுது
அந்த மக்கள் அந்த நிலத்திலே அமைதியாக வாழ்ந்த வரைக்குமான காலகட்டத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து வட்டி வாங்கினாங்க. ஆனா இவர்கள் சேமித்த பணத்தை திரும்பி தரும் பொழுது இவர்கள் இடம்பெயர்ந்து வந்த பிறகும் இவர்கள் நேர என்னைக்கு வந்தாங்களோ அது நாள் வரைக்கும் கணக்கெடுத்து அவர்களுக்கான பணத்தை ஒப்படைத்தார்கள். இலங்கையினுடைய வங்கிகள் அன்னைக்கு 33% வட்டி விகிதத்திலே கடன் கொடுத்து கொண்டிருந்த பொழுது விடுதலை புலிகள் 9%க்கும் 18% கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி முகுல் சோக்சிக்கோ நீரவ் மோடிக்கோ கடன் கொடுப்பதற்காக வங்கிகள் ஆரம்பிக்கவில்லை. கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போகக்கூடிய மல்லையாக்களுக்காக அவர் கடன்கள் வங்கிகளை ஆரம்பிக்கவில்லை, மக்களுக்காக ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் இந்திய அரசு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த யோக்கியதை உங்களுக்கு இல்ல இல்ல அந்த யோக்கியதை உங்களுக்கு இல்ல. அவர்கள் யுத்த காலத்திலேயே இது போன்ற ஒரு நேர்மையான வங்கியை நடத்துறாங்க. அந்த வங்கியில பல்வேறு திட்டங்கள், விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதற்கான திட்டம், அதுல விவசாய பொருட்களுக்கு விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான எந்திரங்களை வாங்குவதற்கான கடன் உதவி திட்டங்கள் இருந்தன. மீனவர்களுடைய மீன்பிடித்தலுக்கு தேவையான கருவிகளை வாங்குவதற்காக கடன் உதவி திட்டம் இருந்தது. அது மட்டும் இல்ல, ஈழப் பகுதிகளுக்கு மின்சாரம் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. அங்க பொருளாதார தடையும் இருந்தது, மின்சார தடையும் இருந்தது. அந்த மின்சார தடை இருந்த கடலோர பகுதிகளுக்கு அவங்க சோலார் திட்டத்தை இன்றல்ல 2000 கொண்டு வந்துட்டாங்க. 2000 கொண்டு வந்து இந்த சூரிய மின்னொளி தொகுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதற்கு வேணுங்கின்ற கடனை கொடுத்தாங்க, அதை உருவாக்கினார்கள், அதை நிறுவனப்படுத்தினாங்க. ஏன்னா அந்த மக்கள் மின்சாரம் இல்லாமல் அவர்கள் தவிக்க கூடாது என்கின்ற எண்ணம் இந்த இயக்கத்துக்கு இருந்தது. அந்த இயக்கம் அதற்குரிய வழிமுறை உருவாக்கி அந்த மக்களை பாதுகாத்தது. தமிழ்நாட்டில் நடந்துருமா? இங்க பள்ளி மாணவன் கல்லூரிக்காக தேவைக்காக கடன் வாங்கிய பொழுது அவன் கழுத்து மேல காலை வச்சு வட்டியையும் முதலுமாக திரும்பி வாங்கக்கூடிய யோக்கியதை கொண்ட இந்த நாட்டிற்கு இது புரியுமா? அதான் கேட்கிறோம். அல்லது இந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சி தலைமைகளுக்கு புரியுமா? விடுதலை புலிகளை தடை செய்வதற்கு என்ன யோக்கியதை இருக்குது? அல்லது விடுதலை புலிகளை கொச்சையாக பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? இப்படியான ஒரு கட்டமைப்பு பொருளாதாரத்தை பத்தி மட்டுமே பேசணும்னால் பட்டியலா பேச முடியும். இது மட்டுமல்ல, சிறு குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் சேமிப்பிலே பணத்தை அவர்கள் சேர்த்த வேண்டும் என்று சொல்லி அமுதம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போய் குழந்தைகள்கிட்ட பேசி நீங்க வந்து சேமிப்புல ஈடுபடணும் சொல்லி குழந்தைகளிடத்தில் ஊக்குவிக்கப்பட்டது. இந்த அரசியல் விடுதலை புலிகளோட அரசியல். ஒவ்வொன்றையும் அவர்கள் திட்டமிட்டு உருவாக்கினார்கள். காவல்துறை உருவாக்கப்பட்ட பொழுது மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் காவல்துறை உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு பணியாளருக்கும் மக்களுடைய, அதாவது ஈழத்துல காவல்துறையில் இருந்தவங்க, போலீஸாக இருந்தவர்கள், விடுதலை புலிகளுக்கு கீழாக அந்த நடைமுறை அரசிலே போலீஸாக இருந்தவர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டதுனால், துப்பாக்கி எடுத்து ஸ்னோலின் மண்டையில சுடுறது மாதிரி சுடுறது பயிற்சி கொடுக்கல, லத்தி எடுத்து மண்டை உடைக்கிற பயிற்சி கொடுக்கல, பெண்கள் இடத்துல கேவலமாக கெட்ட வார்த்தையை பேசுகின்ற பயிற்சியை கொடுக்கல. ஈழத்தின் வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, விடுதலை போராட்டத்தின் வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அவர்கள் எந்த மக்களை பாதுகாப்பதற்காக காவல்துறையாக மாறியிருக்கிறார்கள் என்கின்ற வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. காவல்துறை மேலதிகாரிகளுக்கு ஆர்டர்லியாக போவதற்கெல்லாம் சொல்லித்தரல, சுயமரியாதை மிக்க காவல்துறையாக இயங்குவதற்கு சொல்லித்தரப்பட்டது. அந்த மக்களை நெறிப்படுத்துவதற்கு. விடுதலை புலிகளை தவறு செய்தாலும் அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்கின்ற அரசியல் அந்த காவல்துறைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அரசியல் தான் அங்க இருந்தது. இங்க காந்தியை கொலை செய்தவனை எல்லாம் பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்தி வைக்கக்கூடிய ஈழத்தனமான அரசியல் அங்கு இல்லை. அந்த மக்களுக்கு எது தேவை என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்கான அரசு கட்டமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிறைச்சாலை எப்படி இயங்கியது? அங்கே சிறைக்கு குற்றவாளியாக வரக்கூடியவர்களுடைய பின்புலத்தை அறிந்து அவர்தான் அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானத்திற்கும் பொறுப்பானவர், வாழ்வாதாரத்தை பாதுகாப்பவர் என்று தெரிந்தால் அவை அந்த பணிகளை செய்வதற்குரிய அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டது. அந்த குடும்பம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு, பசியின்றி வாழ்வதற்கான அனைத்து உதவிகளும் மேற்கொள்ளப்பட்டன. அவன் இளைஞனாக
திருமணம் முடித்தவனாக இருந்தால் அவன் வீட்டுக்கு செல்வதற்கு வாரத்தில் 3 நாட்களோ 4 நாட்களோ குடும்பத்தோடு செலவிடுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. அவர்களுக்கு சீர்திருத்த அரசியல் என்பதுதான் சிறையிலே கற்றுக் கொடுக்கப்பட்டது. இங்க இருப்பதை போல சிறையிலே வரக்கூடிய சிறைவாசிகளுக்கு சோத்துல விச வைக்கிற அரசியல் கற்றுக் கொடுக்கல. இது போன்ற ஒரு ஈன அரசியலை கற்றுக் கொடுக்கல. அரசியல் எதிரிகளை களத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தீரம் அவர்களுக்கு இருந்தது. சிறைச்சாலை சோத்துல விச வச்சு அரசியல் எதிரிகளை தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற அரசியல் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் வீரர்கள், அவர்கள் வீரர்கள், அவர்கள் அறம் சார்ந்தவர்கள். உங்களை போன்ற ஒரு கீழ்த்தரமான பிறவிகள் அல்ல. ஆக சிறை என்பது அவர்களை முழு மனிதனாக தமிழீழத்தின் குடிமகனாக மாற்றுவதற்குரிய அரசியலை அவருக்கு கற்றுக் கொடுப்பதாக இருந்தது. அது போலீஸ்காரருக்கும் அதான் பயிற்சி இருந்தது, சிறையிலே சென்ற குற்றவாளிக்கும் அந்த பயிற்சி தான் இருந்தது. அவர்கள் ஒன்று சொன்னார்கள், இவர்கள் அனைவருமே எங்கள் மக்கள், எங்கள் குடிமக்கள், இவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது என்று அந்த அரசு மக்களுக்கான பொறுப்பை மேற்கொண்டது. நீங்க சேனல் 4 வீடியோ பாத்தீங்கன்னா அந்த யுத்த காலத்திலே அந்த எடுக்கப்பட்ட காணொலியை பார்த்தீங்கன்னா கடைசி நிமிடம் வரை தமிழீழத்தின் காவல்துறை அந்த யுத்த காலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியும். யுத்தத்தினுடைய மோசமான கடைசி நிமிடங்கள் வரை ஈழத்தினுடைய அந்த அரசியல் துறை, நிர்வாகத்துறை கடைசி வரை இயங்கியது. கடைசி நிமிடம் வரை அந்த மக்களை காப்பதற்கான உறுதிமொழியின் மீது இயங்கியது. இங்க கல்பாக்கத்தில் சுனாமி வந்து தாக்குகிற உடனே ஒட்டுமொத்த சயின்டிஸ்டும் கார் எடுத்துட்டு ஊரோட்டு ஓடிட்டாங்க. அன்னைக்கு சுனாமி தாக்குன அன்னைக்கு கல்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்ல அவ்வளவு கூட்ட நெரிசல். ஏன்னா ஓடி போறதுக்கு அத்தனை சயின்டிஸ்ட் தயாரா இருக்கிறான். இப்படிப்பட்ட யோக்கியமற்ற அரசு தான் இங்க இருக்குது. ஆனால் சுனாமி வந்த பொழுது கடலை நோக்கி சென்றவர்கள் விடுதலை புலிகள். ஏனென்றால் எமது மீனவனை காக்க வேண்டும், எமது மக்களை காக்க வேண்டும் என்று அந்த கடற்கரையை 6 நாட்களில் மீட்டு எழுப்பவர்கள் விடுதலை புலிகள். சுனாமியினுடைய தாக்கம் யாருக்கு அதிகமாக இருந்தது? அந்த அலை நேரே வந்து தாக்கிய பகுதி தமிழீழ கடற்கரை பகுதி. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு, அதற்கு பிறகுதான் கேரளமும் இதர பகுதிகளும். அப்படியாக மிக மோசமான பேரலையை, ஆழி பேரலையை, அதில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுத்தவர்கள் விடுதலை புலிகள். தங்களுடைய இழப்பை பற்றி கூட அவர்கள் கவலைப்படவில்லை. தங்க குடும்பம் என்ன ஆச்சுன்னு சொல்லி ஓடி போகல, குடும்பத்தை தேடி போகல, மக்களை தேடி போனார்கள் விடுதலை புலிகள். அதைத்தான் சொல்லுவார்கள், ஆழி பேரலை தாக்கி ஊரெல்லாம் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஓடிய பொழுது ஆழி பேரலையை நோக்கி வாகனத்தை செலுத்தியவர்கள் விடுதலை புலிகள். அந்த தீரம் எவனுக்காவது இருக்குமா? இங்க ஆழி பேரலை தாக்கிய பொழுது எத்தனை அமைச்சர் போய் அங்க கடற்கரையோட நின்னாங்க, நாங்க பார்த்துட்டு தானே இருந்தோம். அந்த சுனாமியில் வந்த நன்கொடையில எத்தனை இவர்களுடைய வீட்டுக்கு சென்றது என்பதையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தோம். எப்படிப்பட்ட அரசை கட்டி எழுப்பினார் என்பதை புரிந்து கொண்டாதான் இவர்களை ஏன் தடை செய்ய வேண்டும் என்று இந்த அரசு விரும்புகிறது என்கிற அரசியலும் புரிந்து கொள்ள முடியும். ஊர்ல ஒரு யோக்கியன் இருந்தால் அவனை விட்டு வச்ச அயோக்கியனுக்கு ஆபத்து. அதனாலதான் யோக்கியவானை மூடி மறைத்து விட வேண்டும் என்று அனைத்து வேலைகளையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்படியாகத்தான் இங்க விடுதலை புலிகள் மீதான தடை என்பது கொண்டு வரப்பட்டது. ஏதோ ஒரு காரணம், யோக்கியமான காரணத்தை சொல்லு பார்ப்போம். ஒரு யோக்கியமான காரணத்தை சொல்லு பார்ப்போம். உங்க அரசு பண்ண எத்தனை அயோக்கியத்தனங்கள் இருக்கின்றன. இன்று வரை ஸ்டெர்லைட்ல சுட்டு கொலை செய்த அந்த அதிகாரிகள் யார், அந்த உத்தரவு எங்கிருந்து வந்தது என்பது இதுவரை பொது வெளியில் வைக்கப்படல. உலகத்திலேயே சொந்த நாட்டு மக்கள் மீது துப்பாக்கி குண்டுல சுட்டு நாங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிறோம் என்று பெருமை பீத்திக் கொள்ளக்கூடிய அரசு இந்த அரசு தான், வேற எதுவும் கிடையாது. ஜெனரல் டயருக்கும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுக்காக வெட்கப்படவே இல்லை. சொந்த நாட்டு மக்கள், வரி கட்டக்கூடிய மக்கள், தேசத்தை நேசிக்கக்கூடிய மக்களை நான் சுட்டு கொலை செய்ய என்பதற்காக எந்த வெட்கமும் படாத அதிகாரிகளும் அரசும் தான் இந்த நாட்டில் இருக்கின்றன. அந்த மக்களை பார்க்காத, அந்த மக்களுடைய துயரத்தை பங்கு கொள்ளாத இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இன்றும் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது வெட்கமே இல்லாம ஓட்டு கட்டு வர்றாங்க, டெல்லியிலிருந்து ஓட்டு கட்டு வர்றாங்க. கஜா புயலுக்கு வராத பிரதமரை மட்டும் நாம் எதிர்க்கவில்லை. அன்னைக்கு ராகுல் காந்தி தான் எட்டி பார்க்கல, ராகுல் காந்தி எட்டி பார்க்கல.
ஏன் ஒற்றை இந்தியான்னு பேசுற எல்லாம் நாங்க தேசம் தான் பேசுற தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு மராத்தியத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் பேச வேண்டியதானே? பீகார் எம்பி பேச வேண்டியதானே? எல்லாம் ஒரு தேசம் தானே. எங்க கஜா புயலுக்கு ஏன்டா காசு தரலன்னு சொல்லி பஞ்சாப் எம்பி பேச வேண்டியதானே? ஏன் தெலுங்கானா எம்பி பேச வேண்டியதானே? ஏன் கேரளா எம்பி போய் கதற வேண்டியதானே? ஏன் வலிக்கல உனக்கு? ஏன் வலிக்கல? ஏன் தமிழ்நாட்டு எம்பி தமிழ்நாட்டு பிரச்சனை பத்தி பேசணுமா? சொல்லு. ஒரே தேசம் என்று சொல்ற, பாரத் மாதா கி ஜெய் சொல்ற, இங்க குத்துறாங்க, வலிக்கலையா உனக்கு? ஏன் உன்னோட பாஜக அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கானே, நீ மெஜாரிட்டி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, பேச சொல்ல. ஏன் தமிழன் என்பவனை நீ இந்தியனாக ஏற்றுக்கொள்ளவில்லை? இது நாங்க சொல்ல தேசத்துறை வழக்கு போடுவேன். நீ சொல்ற எங்கள் இந்த நாட்டினோட குடிமக்களை நீ ஏற்றுக்கொள்ளலை. எங்களோட வரிப்பணம் மட்டும்தான் உனக்கு தேவை. எங்களோட வரிப்பணத்தை வைத்துக் கொண்டு நீ ஆட்சியை நடத்த வேண்டும். உனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதார காரணிகளை வளப்படுத்திக் கொள்ளணும். வேற ஒண்ணுமே கிடையாது. குஜராத்தி ஸ்டேட்டுக்கு காசு தரணும், இங்க ப்ராஜெக்ட் எல்லாம் அள்ளி கொடுக்கணும். அதான் வேற ஒண்ணு வேலையும் கிடையாது. ஆனால் இந்த அரசியல் விடுதலை புலிகள் செய்யவில்லை. அவர்கள் சிங்களவர்களுக்கும் சேர்த்து தான் விடுதலை பேசினார்கள். அதுதான் பல மேடைகளை சொல்லி இருக்கிறேன். அங்கே சிங்கள அரசால் ஒடுக்கப்பட்ட சிங்கள பொது உடைமைவாதிகள், சிங்களத்தை சார்ந்த கம்யூனிஸ்டுகள் இடத்துல பேசிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், சிங்கள மக்கள் உண்மையான ஜனநாயகத்தை சுவாசிக்க வேண்டும் என்றால் தமிழீழம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழீழம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசணுமே. இந்தியாவினுடைய மிக முற்போக்கான கட்சி என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள்? விவாதத்துக்கு வாங்க, வெளிப்படையா பேசுவோம். பொது மேடையில் பேசுவோம், அரங்கத்தில் பேசுவோம். நீங்கள் அந்த நாட்டினுடைய மாற்று வேலை திட்டத்தை, மாற்று வெளிநாட்டு கொள்கையை, மாற்று பாதுகாப்பு கொள்கையை, மாற்று பொருளாதார கொள்கையை வைக்க முடியும் என்று பேசுகிறீர்களே, வாங்க பேசுவோம். ஈழம் என்பது ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை பிரகடனத்தில் இல்லை என்று பேசுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேசிச்சே, யுத்தம் நடந்து இனப்போடு நடந்து முடிந்த அந்த தருணங்களிலே, அந்த வருடத்தில் 2009 டிசம்பர் 22 அங்கே பாராளுமன்றத்தில் மேலவையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டி ராஜா அவர்கள் ஈழத்தில் இனப்படுகொலை நடந்தது என்று சொன்ன உடனேயே இனப்படுகொலை என்கின்ற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கியது இந்த அரசு. இந்த அரசு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், இந்தியாவினுடைய ஒரு கட்சியை சேர்ந்தவர் பாராளுமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய தலைமை குழு உறுப்பினர், ஒரு மூத்த தலைவர், அவர் சொல்லுகிறார் இனப்படுகொலை நடந்தது என்று. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறார்கள். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளில் இனப்படுகொலை பற்றி பேசிய ஒரே கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அது கொள்கை பிரகடனமாக அவர்கள் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை கேள்வி எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச வேண்டும் அல்லது விவாதத்துக்கு வரணும். 10 வருஷமாக ஏன் பேசல? இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளை மாற்று என்று பேசுகின்ற நீங்கள் ஏன் பேச வரவில்லை? ஈழத்தை பொறுத்து காங்கிரசுக்கும் ஒரே கொள்கை தான், பாஜகவுக்கும் ஒரே கொள்கை தான், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரே கொள்கை தான் இருக்க முடியுமா? சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய புரட்சிகர இயக்கங்கள், சில இயக்கங்கள் அதே கொள்கை திரும்ப திரும்ப வழிமொழிகின்றன. ஏன் இந்த பிராந்திய அரசியலை பற்றி பேச மாட்டீர்களா? அமெரிக்கா இந்த இடத்துல என்ன செய்து என்று பேச மாட்டீர்களா? விடுதலை புலிகள் அமெரிக்காவை எதிர்த்து நின்ற துணிச்சலை பற்றி பேச மாட்டீர்களா? அவர்கள் வைத்த பொது உடைமை அரசியலை பற்றி பேச மாட்டீர்களா? ஏன் ஏன் விவாதத்துக்கு வரல? மே 14 இயக்கம் இதை ஆவணப்பூர்வமாக புத்தகங்களாக வெளியிட்டது. வாங்க, விவாதத்துக்கு வாங்க. இந்திய தேசிய அரசு, இந்திய ஒன்றிய அரசு ஈழத்தை நசுக்குவதற்கு என்ன காரணத்தை எல்லாம் சொல்லுகிறதோ அதே காரணத்தை தான் மாற்று அரசியல் பேசுகின்ற இயக்கங்களும் கட்சிகளும் சொல்லும் என்றால் இவர்கள் அனைவருமே இந்திய தேசியத்தை பாதுகாக்கக்கூடிய பார்ப்பனியத்தின் அடிவண்டிகள் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். வேறொன்றும் கிடையாது. விடுதலை புலிகள் இந்த தமிழர் கடலின் அரசியலை மிக தெளிவாக பேசினாங்க. அவர்கள் தங்களுக்கான கடற்படையை போகிற போக்கில் கட்டல, பொழுதுபோக்காக கட்டல, அல்லது கடல் இருக்கேன்னு சொல்லி கப்பல் விடல. அவங்க திட்டமிட்ட வேலை திட்டம் இருந்தது. அவர்கள் இந்தியாவை நம்பவில்லை. இந்தியா பயிற்சி கொடுத்து உதவி செய்த அந்த விதத்தில் அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் தங்களுக்கான தற்சார்பு அரசியலை கட்டி எழுப்பினாங்க. அந்த இடத்தில் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
எங்களுக்கு அரசியல் தளமாக, பயிற்சி தளமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் கடலில் வரும் பொழுதெல்லாம் நாங்கள் மறிக்கப்படுகின்றோம், நாங்கள் விரட்டப்படுகின்றோம். நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வரை எங்களை விரட்டிக் கொண்டே இருப்பார்கள், அதை நிறுத்தியாக வேண்டும் என்கிற அரசியலுக்காகத்தான் கடல் புலிகள் என்று அமைப்பு உருவாக்கப்பட்டது. அவர்கள் ஒரு படிநிலையாக சொல்லுகிறார்கள், இந்த தமிழர் கடல் என்கின்ற இந்திய பெருங்கடலை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற தேவை மேற்குலகத்துக்கு இருக்கிறது, சீனாவிற்கு தேவைப்படுகிறது. இந்தியா அதை விட்டுக் கொடுக்க மறுக்கிறது. இந்த முரண்பாடுகள் அங்கு இருக்கின்றன. 80களிலே அந்த இடத்திலே தங்களுக்கான அரசை நிறுவ வேண்டும் என்றால் இந்த ஏகாதிபத்திய பிராந்திய வல்லாதிக்கங்களுடைய சண்டைக்குள்ள நம்ம போய் மாட்டிக்க கூடாது. ஆனால் எதிர்த்து நிற்கக்கூடிய தனிச்ச சுயமான ஒரு வலிமை வேண்டும் என்று கடற்படை கட்டுறாங்க. அதற்கு தான் அவங்க உருவாக்குறாங்க. அதனால் வரைக்கும் இங்கிருந்து புலிகள் வருவாங்க போவாங்க, அந்த படகை ஓட்டுவதற்கு மீனவர்கள் இருப்பார்கள், அல்லது அதற்காக வணிக ரீதியாக இயங்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகளை இயக்க ஆரம்பித்தார்கள். ஆயுதங்களை கொண்டு வருவதற்கும் கொண்டு போவதற்குமான அந்த பயணத்தை இலங்கை அரசு தடுத்து வருகின்ற பொழுதும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது, அல்லது பயந்து ஓட வேண்டிய தேவை இருந்தது, தவிர்க்க வேண்டிய தேவை இருந்தது. அது ஒரு இடத்துல முடிவு பண்றாங்க, இனிமேலும் இவர்களை பார்த்து நாம் தவிர்த்து விட்டு போக முடியாது, திருப்பி அடிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அப்பொழுதுதான் கடற்புலிகள் என்பது கட்டி எழுப்பப்படுகின்றன. அவர்கள் அதை நோக்கியான கடற்படைகளை நோக்கியான தாக்குதலை தயார் செய்கிறார்கள். கொண்டு போய் படகை கொண்டு போய் நேரடியாக இடிப்பது, அவர் நோக்கி தாக்குவது என்கின்ற வேலை திட்டத்தை அவர்கள் 90களில் ஆரம்பிக்கிறார்கள், 80களின் இறுதிகளில் ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய இலங்கையினுடைய கப்பல் படையை இவர்கள் முடிந்த அளவில் மோதி தாக்குகிறார்கள், அழிக்கிறார்கள். அது பெரும்பாலும் வெற்றியை தரவில்லை. அப்ப தலைவரிடம் பேசும் பொழுது சொல்லுகிறார்கள், இந்த கடல் புலியை, இந்த கடற்படையை எப்படியெல்லாம் வலுப்படுத்த வேண்டும் என்று உரையாடலில் அவர் பேசுகிறார். நீங்க இதுவரைக்கும் வாட்டர் ஜெட் என்கின்ற இலங்கையினுடைய படகுகளை நீங்கள் தாக்குகிறீர்கள். என்னைக்கு அதை பிடிச்சிட்டு வர போறீங்க? என்னைக்கு அதை நாம் பயன்படுத்துவது என்று கேள்வி எழுப்புகிறார். அடுத்த ஒரு வாரத்திலே அது போன்ற ஒரு படகு பிடித்து வரப்படுகிறது. தலைவரிடத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் இதை பிடித்து விட்டோம், இதை அழித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் செஞ்சிட்டீங்க, டோரா படகை என்ன செய்ய போறீங்க? ஏன்னா டோரா படகு என்பது வெளிநாடுகளில் இருந்து அதிநவீனமாக வடிவமைக்கப்பட்ட கப்பல் படைக்காக கொண்டு வரப்பட்ட படகுகள், தாக்குதல் படகுகள். அந்த படகுகள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறார். ஆக இவர்களுடைய குறிக்கோளை அடுத்த இடத்துக்கு நகர்த்துறார். அடுத்த 3வது நாள் டோரா படகு வீழ்த்தப்படுகிறது. அவர் நம்பிக்கை உயர்த்தப்படுகிறது, நம்மால் வீழ்த்த முடியும் என்கின்ற நம்பிக்கை கடற்படைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. அது தலைவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இதற்கு பிறகு கட்டளை கப்பலை எப்பொழுது தாக்கப் போகிறீர்கள்? ஒரு கமாண்டிங் ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? எப்படி அதை அழிக்க விட போறீங்க என்ற பொழுது அடுத்த குறி வைக்கப்பட்டது அங்கையர் கண்ணி காங்கேசன் துறையிலே மிகப்பெரிய கட்டளை கப்பலை தாக்கி வீழ்த்துகிறார். விடுதலை புலிகளினுடைய கப்பல் படை நேரே சென்று தாக்குதல் படையாக இருந்தது, நீருக்கடியில் நீந்தி சென்று ஒரு படகை, ஒரு கப்பலை வீழ்த்துகின்ற படையாக மாற்றப்படுகிறது. அது கடுமையான உழைப்பின் மூலமாகத்தான் சாத்தியப்படுத்தப்படுகிறது. நீருக்கடியில் நீந்துகின்ற பயிற்சி என்பது அவர் கடுமையாக கொடுக்கப்படுகிறது. உலகத்தின் சிறந்த நீச்சல் வீரர்களாக, போர் வீரர்களாக விடுதலை புலிகள் மாறுகிறார்கள். அது ஏதோ சினிமா படத்தில் வர்ற கதை இல்ல, உழைப்பு, வீரம், ஓர்மை. அதான் விடுதலை புலிகள். அது சினிமா கதை பேசுற மாதிரி மேடையில் பேசுற விஷயம் இல்ல, வரலாறு அரசியலாக படிக்க வேண்டிய ஒரு தத்துவமாக அந்த படை கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த படை அப்படியே கட்டி எழுப்பப்படுகிறது. அங்கு நீருக்கடியில் நீந்தி சென்ற தாக்குதலுக்குரிய வலிமையை விடுதலை புலிகள் பெறுகிறார்கள். கரும்புலிகள் மட்டுமல்ல, கடற்புலிகளாக அவள் கடற்புலிகளாக மாறி தாக்குதல் நடத்துகிறார்கள், கட்டளை கப்பலை வீழ்த்துகிறார்கள். இவர்களுக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன, விடுதலை புலிகளுக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்த தமிழர் கடலும் விடுதலை புலிகளின் வசமாக மாறுகிறது. அவர்கள் இந்தியாவை நம்பி இல்லை, ஒட்டுமொத்த கடலை நம்பி யுத்தத்தை நடத்துகிறார்கள், நாட்டை நடத்துகிறார்கள், அரசியலை வடிவமைக்கிறார்கள். இப்படியாகத்தான் அந்த இயக்கம் தனக்கான வளங்களை உருவாக்கி கொண்டது, தனக்கான தோழர்களை வளர்த்தெடுத்துக் கொண்டது. அதிலே தான் சொல்லுகிறார்கள், காங்கேசன் துறையில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்டளை கப்பலை தாக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு கரும்புலி படகு என்பது அதை தாக்குவதற்கு முன்பாக வெடித்து விடுகிறது. அதில் சென்ற செவ்வானம் என்கின்ற கரும்புலி கடலிலே அழிந்து விட்டார் என்று நினைத்து விட்டு அடுத்த நாள் காலை அவருடைய இறுதி நிகழ்வுக்காக கடற்கரையிலே அணியமாகிறார்கள். குடும்பம் வந்து நிற்கிறது.
செவ்வானத்தினுடைய உடல் கிடைக்குமா இல்லையா என்கின்ற கவலை இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் இலங்கை அரசு கைப்பற்றி விட்டால், அவர்களை சிறைப்படுத்தி விட்டால், அவர் தம்மிடத்தில் ஒப்படைப்பார்கள் என்கின்ற கவலை இருக்கிறது. அல்லது உடலை கைப்பற்றினால் உடலை திருப்பி கொடுப்பார்களோ, அதை முழுமையாக கொடுப்பார்களோ என்கின்ற அச்சம் இருக்கிறது அந்த குடும்பத்தினருக்கு. விடுதலை புலிகள் அவர்களுக்கான மரியாதை செலுத்துகிறதுக்காக அவர்கள் அணியமாகிக் கொண்ட தருணத்திலே கடற்கரையில் இருந்து செவ்வானம் தள்ளாடி எழுந்து வருகிறாள். ஏனென்றால் யுத்த தளத்திலே அத்தனை எதிரிகளுக்கும் போக்கு காட்டி கடலுக்கு அடியில் நீந்தி 24 மணி நேரம் நீந்தி கரையை சென்று அடைகிறாள் செவ்வானம். அந்த செவ்வானம் கேட்கிறாள், நான் மேற்கொண்ட இந்த பணியை முடித்துவிட முடியவில்லை, ஆனால் என்னை மீண்டும் கரும்புலி தாக்குதலுக்காக அனுப்புவதாக உத்தரவிட வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த படகை விட்டு வெளியேறுகிறார். எப்பொழுது கடல் புள்ளியில் அந்த படகு என்பது வெடித்த பிறகு, எதிரிகள் சூழ்ந்த பிறகு தப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவுக்கு முன்பாக கேட்கிறாள், நான் மறுபடியும் தாக்குதல் நடத்துவதற்காக எனக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்கள், வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்றால் நான் இந்த முற்றைகளில் தப்பி வருகிறேன் என்று சொல்லுகிறான் அவன். அதான் விடுதலை புலி. ஏதோ பாகிஸ்தான் நான் பேசினேன், அங்கிருந்து மீட்டு கதை இல்லை, சண்டை ஓட்டு வந்ததான் விடுதலை புலி. இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். இப்படியாகத்தான் அவர்களுடைய கடல் படை என்பது கட்டி எழுப்பப்படுகிறது. இதை வைத்துத்தான் அவர்கள் 96 முல்லைத்தீவு என்கின்ற அந்த ராணுவ தளத்தை தாக்குகிறார்கள். முல்லைத்தீவில் அமர்ந்து கொண்டு சிங்கள படை பெருத்த சேதத்தை கொடுக்கிறது. யாருக்கு கொடுக்கிறது? ஒவ்வொரு முறையும் முகாமை அழிக்க வேண்டும் என்கின்ற முடிவை விடுதலை புலிகள் எடுப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தவை எவை என்றால், அந்த முகாம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் தொல்லை தந்து கொண்டே இருக்கிறது, மாணவர்களை சித்திரவதைப்படுத்துகிறது, பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்கின்ற நிலை வரும்பொழுது அந்த முகாமை தாக்கி அளிக்கின்ற பொறுப்பை விடுதலை புலிகள் மேற்கொள்கிறார்கள். முல்லைத்தீவு முகாமை விடுதலை புலிகள் வெற்றி கொள்ளக்கூடிய அந்த பெரும் நிகழ்வு, அந்த ஓயாத அலைகள் என்கின்ற ஒரு வரலாற்று நிகழ்வை சாத்தியப்படுத்தியவர்கள் கடல் புலிகள். ஏன்னா முல்லைத்தீவிலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ள திருகோணமலை இருக்கிறது. வடக்க சிறிது நேரத்துக்குள்ள காங்கேசன் துறைக்கு போயிட முடியும். இப்படிப்பட்ட இடத்திலே முல்லைத்தீவு இருக்கிறது. அல்லது இப்ப இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்காலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பிலே அந்த முகாம் இருக்கிறது. அந்த முகாமை அழிக்க முடியாத நிலையில் வைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். அந்த முகாமை விடுதலை புலிகள் தாக்கி அழிக்கிறார்கள். அந்த முகாமில் இருந்த 2000 ராணுவ வீரர்கள் 1200 பேர் கொல்லப்படுகிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக திருகோணமலையில் இருந்து வந்த படகுகளை விடுதலை புலிகளுடைய கடல் புலிகள் தடுத்திலிருந்து யுத்தம் புரிந்து அவர்களை வீழ்த்துகிறது. இவர்களை பாதுகாப்பதற்காக வானத்திலிருந்து இறக்கப்பட்ட படைகள் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்றன, விரட்டப்படுகின்றன, வெற்றி கொள்ளப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் யுத்தத்தை விடுதலை புலிகள் நடத்தி முடித்ததுதான் ஓயாத அலைகளுடைய முதல் பகுதியாக இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு அலைகளாக அவர்கள் முன்னேறி முன்னேறி தங்கள் நிலப்பரப்பை மீட்டெடுக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. இந்த காலகட்டம் என்பது விடுதலை புலிகள் மிக மிக நெருக்கடியான காலகட்டம். இந்தியாவிலே ராஜீவ்காந்தியினுடைய கொலை என்ற குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு தமிழன் என்று பேசுகின்ற அனைவரையும் அனைத்து இயக்கங்களையும் முடக்கி கொண்டிருந்தது இந்திய அரசு. நீங்க தமிழ்னு பேசக்கூடாது, தமிழன் பேசக்கூடாது. இன்னைக்கு அதான் நிலைமை, இன்னைக்கும் அதான் நிலைமை. ஆனா அவர்களுக்கு புரியவில்லை, தமிழன் ஒரு காலம் வரைக்கும் மட்டும்தான் பொறுமையோடு இருப்பான். அவன் அறவழியை மட்டுமே நம்புவான். அவன் ஆரியத்தை போல அல்ல, அவன் ஆரியத்தை போல சிங்களத்தை போல குறுக்கு வழியை நம்புவன் அல்ல. அறவழியில் நின்று தனது உரிமையை பெறுபவன் தமிழன். அப்படியான ஒரு நெருக்கடி நிலை விடுதலை புலிகளுக்கு பக்கபலமாக இருந்த தமிழகம் நெருக்கடி எதிர்கொள்கிறது. காயம்பட்ட போராளிகளை பாதுகாக்க முடியல, சிகிச்சை அளிக்க முடியல, ஆயுத கொள்வனவு செய்ய முடியல, பயிற்சி எடுக்க முடியல. இந்த தளம் அனைத்தும் அளிக்கப்படுகின்றன. அந்த காலகட்டத்திலேயே விடுதலை புலிகள் அதையெல்லாம் சிந்தித்துதான் அவர்கள் மருத்துவ பெயர் படிப்பிற்காக அன்றே விடுதலை புலிகளை அனுப்புகிறார்கள். 2009 இறுதி காலகட்டத்திலே எந்த மருத்துவ வசதியும் வெளியில் இருந்து கிடைக்காத பொழுது யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் பார்த்து கொண்டு கவனித்துக் கொண்டு சிகிச்சை அளித்த அத்தனை மருத்துவர்களும் விடுதலை புலிகள் உருவாக்கப்பட்டவர்கள். தங்களுக்கான தேவையை அவர்கள் உருவாக்கினார்கள். அதற்காக அவர்கள் முன்னோக்கி சிந்தித்தார்கள், முன்னோக்கி கட்டமைத்தார்கள், மருத்துவ கல்லூரியை உருவாக்கினார்கள்.
ஒவ்வொரு துறைக்கும் அதற்குரிய கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. கடற்தொழிலை பற்றியான கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. காவல்துறைக்கான பயிற்சி நிலையங்கள் உருவாக்கப்பட்டன. ஒவ்வொரு துறைக்குமான கல்வித்துறைகளை உருவாக்கினார்கள். அந்த உழைக்கின்ற மக்கள், விடுதலை புலிகளில் இருந்தவர்கள் அனைவரும் உழைக்கின்ற மக்கள், பெருமளவு கல்வி பெறுவதற்குரிய வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள். யுத்த காலத்தில் இருந்த காரணத்தினால் கல்வி பெறுவதற்குரிய வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள். அவர்கள் படிப்பதற்குரிய, தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு, திறமையான மாற்றிக்கொள்வதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் விடுதலை புலிகள் உருவாக்கினார்கள். இங்க உட்கார்ந்துகிட்டு நீட்டு தேர்வு எழுதி நீ உன்னை உள்ள வச்சுக்கணும் வெளியே வச்சுக்கணும் சொல்றதுக்கான அரசாங்கம் இல்லையாது. மக்களுக்கான அரசு. உன்னை போல அயோக்கிய அரசு அல்ல. எங்கள் அனிதாக்களை கொலை செய்த அரசு அல்ல. மக்களுக்காக மக்களை தயார் செய்த அரசு அந்த அரசு. அந்த மக்களுக்கு வேணுகின்ற அனைத்தையும் அந்த நாடு கட்டி எழுப்பியது. எத்தனைக்கு நடுவில், இத்தனை நெருக்கடிகளுக்கு நடுவில் பொருளாதார தடை, மின்சார தடை, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சுற்றுப்புறத்திலுமே கடல் சூழ்ந்து இருக்கிறது. ஒரு புறத்தில் படைகள் சூழ்ந்து இருக்கின்றன. இதற்கு அருகிலே இந்திய பேரரசு தனது கொடும் நகங்களால் இந்த நகத்தை இந்த மக்களின் மீது கீறிவிட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவில் தான் தங்களை நாட்டை கட்டி எழுப்பினார்கள் விடுதலை புலிகள். இப்படியாகத்தான் அரசு கட்டி எழுப்பப்படுகிறது. அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அதற்கு அடுத்த 6 வருட காலத்திற்குள்ளாக தமிழீழத்தினுடைய பெரிய நிலப்பரப்பை அவர்கள் மீட்டெடுத்து தங்கள் ஆட்சியை முழுமையாக உருவாக்குகிறார்கள். ஆனைத்தீவு யுத்தம் வரலாற்றில் ஒருவரால் மறந்துவிட முடியாத யுத்தம். வெல்லவே முடியாத படைத்தளம் என்று அமெரிக்காவினால் உறுதி செய்யப்பட்ட படைத்தளம் அது. அது வன்னி நிலப்பரப்பையும் யாழ்ப்பாணத்தையும் இணைக்கக்கூடிய முக்கியமான கேந்திர பகுதியாக ஆணையரவு இருக்கிறது. அதை அமெரிக்காவினுடைய மிகச் சிறந்த தாக்குதல் பயிற்சி அளிப்பை கொண்ட படை வீரர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு படைத்தளம் அது. அந்த படைத்தளத்தை உலகத்தினுடைய எந்த படைகளாலும் தாக்கி அழித்துவிட முடியாது என்று அமெரிக்கா சொல்லிவிட்டு சென்றது. உலகத்தின் ரவுடியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா சொல்லிவிட்டு சென்றது. அந்த படைத்தளத்தை எண்ணி பார்த்துவிட முடியாத அளவிற்கு முற்றுகையிட்டு அந்த படைத்தளத்தை அழித்தவர்கள் விடுதலை புலிகள். அந்த ஆணை இரவு தளம் வீழ்ந்த வரலாறு பின்னணி என்ன தெரியுமா? அமெரிக்காவோட பார்வையிலிருந்து பார்ப்போம். அமெரிக்கா ஒரு ப்ராடக்ட் விற்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க. இன்சூரன்ஸுக்கு ஒரு ப்ராடக்ட், மருத்துவத்துக்கு ஒரு ப்ராடக்ட், கல்விக்கு ஒரு ப்ராடக்ட், அது போல ராணுவத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கிறான். கிரீன் பேரட்ங்கிற முறையில் நான் உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறேன். உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பயிற்சி அளிப்பு ராணுவ பயிற்சி என்கின்ற முறையை அவன் கொடுக்கிறான். இதை விட சிறந்த பயிற்சி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இதை விட சிறந்த போராளிகளை அல்லது போர் வீரர்களை உருவாக்குவதற்கென்ற வழிமுறை உலகத்தில் எந்த இடத்திலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி அளிக்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் அந்த பயிற்சியில் இருக்கும் பொழுது அந்த பயிற்சி பெற்றவர்களே அது பயிற்சி பெறுகின்ற காலத்தில் மரணம் அடையக்கூடிய வாய்ப்பு கொண்ட பயிற்சி தான் அந்த பயிற்சி. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி பெற்றவர்களால் பாதுகாக்கப்பட்ட ஆணை இரவு படைத்தளத்தை தெற்கிலிருந்து படை நகர்த்தியும், இங்கே வடமேற்கு புறத்திலே யாழ்ப்பாணத்திலிருந்து ஆணை இரவுக்கு ஏதேனும் உதவி வரும் என்றால் அதை மறித்து அதை அடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்கான தரையிறக்கத்தையும் கிட்டத்தட்ட 1200 பேரை ஒரு பொட்டல் வெளியில எந்த விதமான பாதுகாப்பும் தடுப்பும் இல்லாத இடத்திலே கொண்டு போய் இறக்கி நின்று யுத்தம் நடத்துகிறார்கள். ஒரு புறத்தில் யானை இரவிலே 30,000 கணக்கான படை வீரர்கள் இருக்கிறார்கள் சிங்களவர்கள். அங்கிருந்து வெகு அருகிலே யாழ்ப்பாணத்திலே இது போல 30,000-40,000 படை வீரர்கள் இருக்கிறார்கள். இதற்கு வடக்கே காங்கேசன் துறைமுகம் இருக்கிறது. அவர் வானத்திலிருந்து படைகளை இறக்குவதற்குரிய அனைத்து படைத்தளங்களும் வாய்ப்புகளும் பலாலியில் இருக்கின்றன. இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த ஆணையரவு முகாமை தாக்கி அளிக்கின்ற ஒரு தீரமிக்க முடிவை விடுதலை புலிகள் எடுக்கிறார்கள். எந்த மறைவும் இல்லாத, எந்த மரமும் இல்லாத, எந்த மலைகளும் பாறைகளும் இல்லாத அந்த வெட்ட வெளி தளத்தில் நின்று கொண்டு பால்ராஜ் யுத்தத்தை நடத்துகிறார். வெறும் 1200 பேர் 30,000 பேரை விரட்டி அடிக்கிறார்கள். அந்த வரலாறு தமிழன் வரலாறு, அந்த வரலாறு விடுதலை புலிகள் வரலாறு. 35 நாட்கள் நடந்த கடும் யுத்தம் அது. அது ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை. பெண் புலிகள் களத்தில் முன்னணி களத்தில் நிற்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், வருகின்ற சிங்களவனை தாக்கி கைகளால் தாக்கி அவன் ஆயுதத்தை பிடுங்கி அவனை சுட்டுக் கொண்டவர்கள் பெண் புலிகள் என்று சொன்னார்கள். இந்த வரலாறு தமிழன் வரலாறு. இதற்குரிய பயிற்சி, இதற்குரிய ஓர்மை,
இதற்குரிய கட்டுப்பாடு, இதற்குரிய வீரத்தை அவர்கள் விதைத்தார்கள். அப்படியாகத்தான் ஆணை இரவு யுத்தம் என்பது நடந்தது. 35 நாட்கள் நடந்த யுத்தம் அது. அதில் ஆணை இரவு வீழ்ந்தது, அதில் சிங்களம் அடிபணிந்தது, அமெரிக்கா அதிர்ந்து போனது. இதற்கு மேல் அவன் உலகத்தினுடைய அதிசிறந்த ஒரு பாதுகாப்பு பயிற்சியை கொடுப்பதற்கென்று அவரிடத்தில் எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. அந்த இடத்தில் தான் அமெரிக்கா இதற்கு பிறகும் இவர்களை அனுமதிக்க கூடாது என்று சொல்லிதான் தங்களது தாக்குதலை தீவிரப்படுத்துகிறது. இது மட்டுமல்ல தோழர்களே, விடுதலை புலிகள் தொடர்ச்சியாக படைகளிலே வெற்றி பெறுவதை பார்த்து இந்த இலங்கையை தங்களுடைய ராணுவ நலனுக்காக வைக்க வேண்டும் என்று, இலங்கையினுடைய அனைத்து கடற்படை தளம் தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று இங்கிலாந்து 1920 முடிவு செய்கிறது. அவர்கள் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்குமான முரண்பாடுகள் வளர்ப்பதற்கு சிங்கள பேரினவாதத்தை வளர்த்தவர்கள் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அந்த ஆட்சியாளர்கள், வெள்ளையார் அரசு. அந்த அரசு 2ஆம் உலக யுத்தத்திலே சிங்கப்பூரை கைப்பற்றி, மலேசியாவை கைப்பற்றி, பர்மாவை கைப்பற்றி, இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளுக்குள் நுழைவதற்கு அணியமாக இருந்த ஜப்பானிய படைகளை வீழ்த்துவதற்காக பயன்படுத்திய தளம் திருகோணமலை துறைமுகம். அவர் எழுதினால் யுத்தம் முடிந்த பிறகு இந்த 2ஆம் உலக யுத்தத்திலே ஜப்பானை நாம் தடுத்து நிறுத்திவிட முடிந்தது என்றால் அதற்கு திருகோணமலை மட்டும்தான் காரணமாக அமைந்தது. இலங்கை விடுதலை பெற்றாலும் திருகோணமலை நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று முப்படை தளபதிகள் எழுதிய கடிதம், அந்த மகாராணிக்கு எழுதிய கடிதம் தான் வரலாற்று ஆவணம். அவர்கள் பிராந்திய நலனுக்காக தமிழர்களை பழி கொடுப்பதற்காக இங்கிலாந்து அரசு அன்றே அணியமாக இருந்தது. இந்த நிலத்தை இங்கிலாந்தும் அமெரிக்காவும் பயன்படுத்தி விடக் கூடாது என்பதிலே இந்தியா முனைப்பாக இருந்தது. இவர்கள் இருவருக்கும் நடந்த சண்டை தான் 1970களிலும் 80களிலும் அங்கே போராளிகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று நடத்திய ஒரு நாடகம். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தமிழர்களை பற்றி எந்த பேச்சும் கிடையாது. அங்கே பேசி எடுக்கப்பட்ட முடிவு திருகோணமலையை நீ வேறு யாருக்கும் கொடுத்து விடக் கூடாது என்று இந்தியா பேசியது. அதற்கு இலங்கை ஒத்துக்கொண்டது என்றால் அதற்கு காரணம் தமிழர்கள் யுத்தம் நடத்தியதுதான். அப்படியாகத்தான் அந்த நிலப்பரப்பினுடைய முக்கியத்துவம் இந்த பகடைக்காயாக இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல தான் திருகோணமலையில அமெரிக்கா வரக்கூடாது, இங்கிலாந்து கால் பதிக்க கூடாது என்று சொல்லிதான் இந்தியா அனைத்து நகர்த்துச்சு. ஆனால் இலங்கை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கிலாந்தும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக முயற்சி எடுத்தன. இலங்கையின் ராணுவம் புலிகளிடத்தில் தொடர்ச்சியாக தோல்வி அடைந்ததை பார்த்து பார்த்து இலங்கை படையிட்ட மட்டுமா தோத்துச்சு, இந்தியாவின் அமைதி காப்பு படையிடம் புலிகளிடத்தில் தோற்ற வரலாறு நாம் பார்த்திருக்கின்றோம். எங்களுக்கு தமிழர் ராணுவம் எப்படிப்பட்ட ராணுவம் என்பதை வரலாற்றில் எழுதி சென்றவர்கள் விடுதலை புலிகள். இந்திய ராணுவத்திடம் வெற்றி பெற்ற விடுதலை புலிகளை இலங்கை ராணுவத்தில் வெற்றி பெற முடியாது என்பது வரலாறு. ஏன்னா அதனுடைய கிளை ராணுவம் தான் இலங்கை ராணுவம். இந்தியாவினுடைய குட்டி தான் இலங்கை. இவன் போட்ட விட்டதான் அது, இவன் கொடுத்த பயிற்சி தான் அது. அதனாலதான் அவங்க அடி வாங்கிட்டு இருந்தது. இதை பார்த்த பிறகு இங்கிலாந்து அரசு 96லே இலங்கையிலேயே ஒரு ராணுவ கல்லூரியை ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி இலங்கையில கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. அதிலே அன்று பயிற்சி பெற்று வந்த மாணவர்கள் தான் 2009 கொடூரமான இனப்படுகொலை யுத்தத்தை நடத்தியவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. இங்கிலாந்து யோக்கியம் நினைச்சிடாதீங்க, வரலாறு தயவுசெய்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிறது. போராளிகள் ஈழத்திலே உருவாகிறார்கள் தெரிஞ்ச உடனே அந்த இளைஞர்களை கொன்றளிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கிலாந்து அரசு தன்னுடைய துணை ராணுவ படையில இருக்கக்கூடிய தனிப்பட்ட கீனிமினி சர்வீசஸ் என்கின்ற ஒரு தனியார் படை அனுப்புறாங்க. ஒரு கொலைகார படை, கூலிப்படை அனுப்புறாங்க. அது காசு கொடுத்து யார் வேணா வாங்கிக்கலாம். அந்த படை ஆயிரக்கணக்கில் ஈழத்திலே இளைஞர்களை, தமிழ் இளைஞர்களை சுட்டு கொலை செய்கிறது. இது நாங்க புதுசா கதை சொல்லல. அந்த கொலை செய்த அந்த படையில் இருந்த ஒரு படை வீரன் தனது அனுபவத்தை புத்தகமாக எழுதியிருக்கிறான். அவன் சொல்லியிருக்கிறான், ஒரு நாளைக்கு இத்தனை பேரை சுட்டுக் கொள்ளுவோம், கண்ணை கட்டி கொண்டு போய் சுட்டு கொலை செய்வோம் சொல்லி அந்த புகைப்படத்தை போட்டிருக்கிறான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நாங்கள் தப்பானவர்களோட சேர்ந்து நின்று சரியானவர்களுக்கு எதிராக யுத்தம் புரிஞ்சிட்டு இருக்கோம் சொல்லி அதுல இருந்து வெளியேறி வந்துட்டேன்னு சொல்றாங்க. இப்படிதான் இங்கிலாந்து அரசு நடந்துச்சு. இவங்க எல்லாம் யோக்கியமான ஆள்லாம் கிடையாது. தயவுசெய்து வரலாறு புரிஞ்சுக்கணும். இதை புத்தகமாக மே 14 வெளியிட்டு இருக்கிறது. இன்னைக்கு இல்ல, 2014 மே 14 வெளியிட்டு இருக்கிறது. இங்கிலாந்து இந்த இடத்துல கால் பதிக்கிறது, அமெரிக்கா கால் பதிக்கிறது, இந்தியாவிற்கும் அந்த தேவை இருக்கிறது. இந்த சண்டை நடக்குது.
இதிலேதான் அவர்கள் ஓயாத அலைகள் நடக்கிறது, முல்லைத்தீவு வீழ்கிறது, ஆணையரவு வீழ்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் நிலப்பரப்பு விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டிலே வருகிறது. அவர் ராணுவத்தினுடைய சிறப்பிலே உச்சத்திலே நிற்கிறார்கள், நாடாளுவதிலே உச்சத்திலே இருக்கிறார்கள், ஆட்சி அமைப்பிலே அவர்கள் மிக நேர்மையாக இருக்கிறார்கள், சாதிகளை ஒழித்தவர்களாக இருக்கிறார்கள், பெண் விடுதலை சாத்தியப்படுத்துவதாக இருக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் விடுதலை புலிகள் தங்களுக்கான பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்புகின்ற அரசாக இருக்கிறது. இலங்கை அரசு அதனுடைய பொருளாதாரத்தில் மிக பெரும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்த தருணத்திலே தமிழீழம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்திருந்தது என்பதை சொல்லி கொள்ள விரும்புகின்றேன். இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரு பட்ஜெட் போட முடியுமா? அந்த மாதிரி உங்களால ஒரு பட்ஜெட் துண்டு விழுகாம கடன் வாங்காம ஒரு பட்ஜெட் போட்டுறதா பார்க்கலாம். இங்க பொருளாதார மேதையெல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, காமிங்க பார்ப்போம். காங்கிரசினுடைய சிதம்பரமாக இருந்தாலும் சரி, பாஜகவினுடைய ஜெட்லியாக இருந்தாலும் சரி, இதுவரை ஒரு யோக்கியமான பட்ஜெட் இந்தியா கொடுத்ததில்லை. ஆனால் விடுதலை புலிகள் தங்களுடைய நிலப்பரப்பை தற்சார்பு மிக்கதாக, பாதுகாப்பு மிக்கதாக, பொருளாதார வளம் மிக்கதாக மாற்றி எழுப்பினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இடத்துல 2000 என்ன பண்றாங்கன்னா, பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில், அமைதி பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் பேச்சுவார்த்தை அழைக்கிறார்கள். விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சூழ்ச்சி புரியாமல் இல்லை. ஆனால் அந்த அமைதி பேச்சுவார்த்தையோடு சேர்ந்து நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். சூழ்ச்சிகள் வலுப்பெறுகின்றன. அமெரிக்கா ரிச்சர்ட் ஆர்மிட்டேஜினுடைய தலைமையில் இருந்து கொண்டு விடுதலை புலிகளை புலம்பெயர் தேசத்தில் நசுக்குவதற்கான வேலை திட்டம் வடிவமைக்கப்படுகிறது. தெற்காசிய பிராந்தியத்தில் புலிகளை நசுக்குவதற்காக ராபர்ட் பிளேக் அழைக்கப்படுகின்றார், அவர் வடிவமைக்கப்படுகின்றார். அதுதான் கொண்டல் பேசிட்டு சொல்லிட்டு போனார். இது மட்டுமல்ல, அமைதி பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இருந்த முரண்பாடுகளை நாங்கள் சரி செய்கிறோம் சொல்லிக்கிட்டு நரிவேலை செய்வதற்காக இந்திய அரசு தனது முன்னாள் படை வீரர்களை அனுப்பியது. விடுதலை புலிகளுடைய பலம் என்ன? கடல் புலிகள். கடல் புலிகள் மிக பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடல் புலிகளை வைத்திருக்கக்கூடிய விடுதலை புலிகளை வெல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய கடல் வளங்களை அழிக்க வேண்டும். ஆனால் அதற்குரிய பலம் இலங்கை அரசுக்கு கிடையாது. என்ன பண்ணாங்க? இந்தியாவினுடைய கடற்படையினுடைய முன்னாள் தளபதி ஜேக்கப் என்கின்ற நபரை இலங்கைக்கு ஆலோசனை அனுப்புறாங்க 2001-2002. அதற்கு பிறகு இலங்கை அரசிற்கும் விடுதலை புலிகளுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை வந்த பிறகு எல்லையை பற்றியான பிரச்சனை வருகிறது. எல்லையோரத்திலே மிக பெரும் அளவில் ராணுவ முகாமை இலங்கை வைத்திருக்கிறது. விடுதலை புலிகளால் அந்த ராணுவ முகாமை தாக்கி அழித்து விட முடியும், துப்புரவாக துடை தீர்ந்து விட முடியும். ஆணை இரவை அழித்தவர்களுக்கு இந்த ஹை செக்யூரிட்டி ஜோனை தூக்குவது பெரிய வேலை கிடையாது. ஆனால் அமைதி பேச்சுவார்த்தை அமுலில் இருக்கின்ற காரணத்தினால் இது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு மூன்றாம் தரப்பிலிருந்து ஒருவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்திய அரசை இலங்கை அரசு கேட்கிறது. இந்திய அரசு சதீஷ் நம்பியார் என்கின்ற முன்னாள் தளபதியை பஞ்சாயத்து பண்றதுக்காக அனுப்புகிறார்கள். அந்த சதீஷ் நம்பியார் கொடுக்கப்பட்ட வேலை என்ன? இந்த எல்லையோரத்திலே இந்த ராணுவ தளம் அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்பதை முடிவு செய்வதற்காக மட்டும் அனுப்பப்படுகிறார். ஆனா அந்த யோக்கியவன் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் பார்த்து விட்டு ஒரு நாட்டில் ஒரு ராணுவம் தான் இருக்க முடியும், அந்த வகையில இங்கே அங்கீகாரம் பெற்ற ராணுவமாக நான் இலங்கையை மட்டுமே பார்க்கின்றேன், ஆகவே இந்த ஹை செக்யூரிட்டி ஜோன் இருப்பதில் தவறில்லை என்று சொல்லி ஒரு தரப்பான முடிவை அவர் அறிவிக்கின்றார். அப்பொழுது இலங்கைக்கு தெளிவாக புரிகிறது, இந்தியா ஒரு யுத்தத்தை நடத்த விரும்புகிறது, இந்தியா இலங்கை பக்கம் இருக்கிறது, இந்தியா தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்று சிங்களம் புரிந்து கொள்கிறது. ஆக ஒரு புறத்திலே ஜேக்கபை வைத்துக் கொண்டு இலங்கையினுடைய கடல் படை தளத்தை வலுப்படுத்துகிறார்கள், மறுபுறத்திலே தரைப்படையை வலிமைப்படுத்துகின்ற வேலையை சதீஷ் நம்பியாரை கொண்டு செய்கிறார்கள். அதை கொண்டு இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான ராணுவ ஒப்பந்தங்கள் வலுப்பெறுகின்றன. இதை நான் சொல்லல, இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ மந்திரியாக இருந்த கோத்தபய ராஜபக்சே டிஃபென்ஸ் லங்காக கொடுத்த பேட்டியில் தெளிவா சொல்றார், நாங்கள் விடுதலை புலிகளோடு யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம், இலங்கைக்கு முழு ஆதரவாக இந்தியா இருந்தது. ஆக இந்த இடத்திலே இந்தியாவின் அதிகாரிகளை நாம் பார்த்த பொழுது இந்தியாவினுடைய அரசாங்கம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் ஆயுதத்தையும் கொடுப்பதாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இடத்திலே
இந்தியாவிலிருந்து 3 அதிகாரிகள், இலங்கையிலிருந்து 3 அதிகாரிகள் என்று 6 பேர் சொன்ன ட்ராய்கா என்று சொல்லக்கூடிய ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அது இலங்கையிலிருந்து கோத்தபயா ராஜபக்சே, பசில் ராஜபக்சே, லலித் வீரதுங்கா என்கின்ற மூவரும், இந்தியாவிலே சிவசங்கர மேனன், என்.கே. நாராயணன், வி.கே. சிங் என்று சொல்லக்கூடிய இன்று பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ அதிகாரி என்ற 3 பேரும் சொந்து மொத்தம் 6 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டு தமிழின படுகொலை திட்டமிடப்படுகிறது. அதிலே தான் எனக்கு முன்பு பேசிய அருள் சொன்னதை போல MI-17 என்கின்ற ஹெலிகாப்டர் நீங்க இலங்கையினுடைய வண்ணத்தில், ராணுவ வண்ணத்தில் நீங்க அடிச்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்தலாம் கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, கடல் தளத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சுகன்யா என்கின்ற கப்பலையும், அங்கே நீண்ட தூரம் சென்று தாக்கல் நடத்துவதற்குரிய வலிமை பெற்ற கப்பல்களையும் இந்தியா தானமாக வழங்குகிறது. இதை கொண்டு இலங்கையினுடைய கடல் படை வலிமைப்படுகிறது. இந்த உலங்கு வானூர்தியை கொண்டு, ஹெலிகாப்டரை கொண்டு அதிரடி தாக்குதல் நடத்துவதற்குரிய திட்டமிடுதல் என்பது இலங்கையினுடைய படையில வடிவமைக்கப்படுகிறது. இதற்கு பிறகு விடுதலை புலிகளினுடைய ஆயுத கொள்வனவு அவர்கள் ஐரோப்பாவிலே, அமெரிக்காவினால் தடுத்து வைக்கப்படுகிறது. அங்கே அமெரிக்காவினுடைய துணையிலும், இங்கிலாந்து துணையிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் விடுதலை புலிகள் மீதான தடை கொண்டு வரப்படுகிறது. அதை ஜெர்மனி எதிர்க்கிறது, இத்தாலி எதிர்க்கிறது, பல நாடுகள் எதிர்க்கின்றன. அதற்கும் மீறி விடுதலை புலிகள் மீதான தடை ஐரோப்பிய ஒன்றியத்தில் கொண்டு வரப்படுவதற்கான காரணம், தெற்காசிய பிராந்தியத்தில் இங்கிலாந்தும் அமெரிக்காவும் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது. அப்படியாக விடுதலை புலிகள் புலம்பெயர் தேசத்தில் முடக்கப்படுகிறார்கள். இந்த கடற்புறத்தில் முடக்குவதற்குரிய அனைத்து உதவிகளையும் இந்திய அரசு செய்கிறது. இங்கே விடுதலை புலிகள் இதையெல்லாம் நெருக்கடியெல்லாம் தெரிந்து ஆயுதங்களை தங்கள் கப்பல்களிலே பாதுகாக்கக்கூடிய களங்களாக, கடலில் மிதக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளாக மாற்றுகிறார்கள். ஒவ்வொரு நெருக்கடியின் பொழுதும் புத்திசாலித்தனத்திலே தனக்கான வெளியை உருவாக்கி கொண்டவர்கள் விடுதலை புலிகள். அப்படி கப்பல்களை ஆயுத களங்களாக அவர்கள் மாற்றி கடலிலே உலாவிக் கொண்டிருந்த பொழுது விடுதலை புலிகளின் கப்பலை கண்டறிந்து சொல்லுகின்ற பொறுப்பை இந்திய அரசு செய்தது. காட்டி கொடுக்கிற வேலை இந்தியா எப்பவும் தெளிவா செய்யும். ஏனால் பார்ப்பனியத்தின் புத்தியே தான். நேர்ல நின்று சண்டை போடுவதற்கு யோக்கியதை கிடையாது. நேர்ல நின்று சண்டை போடுறதுலாம் அவனுக்கு தெளிவு தெரியாது, அதுக்கு தைரியம் கிடையாது, அதுக்கு நேர்மை கிடையாது. நாங்க சொல்ற கேள்விக்கு பதில் சொல்றான்னா திருமுருகன் டேனியல் காந்தி மட்டும் தான் பேச தெரியும். உண்மையாலுமே டேனியலா இருந்திருந்தா சட்டை பிடிச்சிருப்போம், கேட்ட கேள்விக்கு பதில சொல்றான். ஆனா உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த வானர கூட்டம் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கேள்வி கேட்குது. விடுதலை புலிகளினுடைய அந்த களங்களை எல்லாம் காட்டி கொடுக்கின்ற வகையிலே டார்னியர் வகை விமானங்களை கொண்டு அதை அடையாளப்படுத்துகின்ற பொறுப்பை இந்தியாவினுடைய கடற்படை, கடலோர காவல்படை மேற்கொள்கின்றன. வேற எங்கிருந்தும் போய் உளவு பார்க்கல. நமது ராமநாதபுரத்தில் இருந்துதான் உளவு பார்க்கப்பட்டது. தமிழர்களுக்கு எதிரான யுத்தம் என்பது நடத்தப்பட்டது. தமிழர்கள் நிலம் பயன்படுத்தப்பட்டது. இந்த விமானங்களை கொண்டு அந்த கடற்படை, அந்த புலிகளினுடைய ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டன. 2006, 2007 முடிகிறது. கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று விடுதலை புலிகளுடைய களங்களை அழிக்கிறார்கள். சர்வதேச கடற்படையிலே, சர்வதேச கடல் தளத்திலே இதில் செய்ய முடியாது. ஆனால் சட்டவிரோதமாக செய்கிறது. சட்டவிரோதமாக செய்வதுதான் இந்திய அரசு. தூத்துக்குடியில் சுட்டாலும் சட்டவிரோதம் தான், பொய் வழக்கு போட்டாலும் சட்டவிரோதம் தான். இங்கே விடுதலை புலிகள் அழித்த சட்டவிரோதம் தான். ஆக சர்வதேச கடல் பரப்பில் இருப்பவர்களை அழிப்பதற்குரிய வேலையை இந்திய அரசு செய்கிறது. இப்படியாக யுத்தத்தை ஆரம்பித்து தீவிரப்படுத்திய பிறகு சர்வதேச மட்டத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து உதவிகளையும், இன்னும் சொல்ல போனால் இந்த ஈழத்தை காப்பாற்றுவதற்கு வந்த அனைத்து அழுத்தங்களையும் இந்திய அரசு தடுத்து நிறுத்தியது. இந்திய அரசு தடுத்து நிறுத்தியது. இங்க பாஜக இருக்கிறவன் சொல்றான், நீ காங்கிரஸ் எதிர்க்க வேண்டியதான், அவன் தான் இனப்படுகொலை பண்ணான்னு சொல்றான். நான் கேட்கிறோம், வி.கே. சிங் யாரா? இன்னைக்கு பாஜக உட்கார்ந்து இருக்கக்கூடிய வி.கே. சிங் அன்று தளபதியாக இருந்தவர். அந்த தளபதியை கொண்டுதான் யுத்தம் நடத்தப்படுகிறது. அந்த தளபதிக்கு லங்காவினுடைய சிறந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன, ராணுவ விருது வழங்கப்படுகிறது. இந்த இனப்படுகொலையில் தமிழன் ரத்தம் கரைபடிந்தவர் வி.கே. சிங். அவன் யாரு? இந்த பாஜகவிலே மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் வி.கே. சிங். யோக்கியதை தெரியாதா? எங்களை பொறுத்தவரை 2 பேரும் ஒரே பயலுதான்.
ஆரியம் தமிழனுக்கு எதிரான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அதனுடைய வரலாற்று உண்மை தான் சொல்றோம். எதை தந்தை பெரியார் சொல்லிட்டு போனார். இப்படியாக ஒரு யுத்தத்தை கட்டமைத்து கொண்டு போய் நகர்த்துகிறார்கள். அந்த யுத்தம் சட்டவிரோதமாக நடத்தப்படுகிறது. யுத்தத்தினுடைய இறுதியிலே விடுதலை புலிகளை முற்றிலுமாக நசுக்குகின்ற வேலையை இந்திய அரசு மிக தெளிவாக செய்கிறது. விக்கிலீக்ஸ் கேபிள்ல தெளிவாக வருகிறது. யுத்தத்தினுடைய அந்த களத்திலே நடக்கின்ற செய்திகள் இந்திய அரசுக்கு உடனுக்குடன் சொல்லப்பட்டன என்று விக்கிலீக்ஸ் கேபிள்ல அமெரிக்காவின் கேபிளும் இங்கிலாந்தின் கேபிளும் மிக தெளிவாக சொல்லுகின்றன. இந்த தகவல்கள்லாம் இந்த ட்ராய்கா என்று சொல்லப்படுகின்ற வி.கே. சிங், சிவசங்கர மேனன், எம்.கே. நாராயணன் என்ற கும்பலுக்கு சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது. இதில் தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, மே 17, 18, 19 நடந்த இறுதி காலத்தில் நடந்த இந்த இனப்படுகொலை இது இந்திய அரசுக்கு தெரிந்து இந்திய அரசினுடைய ஒப்புதலின் அடிப்படையில் நடந்தது. அமெரிக்க அரசினுடைய அங்கீகாரத்தின்படி நடந்தது. அமெரிக்காவினுடைய பசிபிக் கமாண்டினுடைய தளபதி மே 15 இலங்கையில் இருக்கின்றார், மே 16 இந்தியாவில் இருக்கின்றார். என்ன வேலை இங்கே? இந்த யுத்தத்தில் மக்களை அழிக்க வேண்டும் என்கிற முடிவெடுக்க வேண்டும். அமெரிக்கா முடிவு செய்கிறது, இங்கிலாந்து முடிவு செய்கிறது, இந்தியா உறுதி கொள்கிறது, இவர் அழிக்க வேண்டும் என்று உறுதி கொள்கிறது. வேட்டை நாய்களாக, வெறி நாய்களாக சிங்கள படைகள் தமிழர்களை கொன்றளிக்கின்றன. இதான் நடந்தது. இதான் நடந்தது. இதிலேதான் பாலச்சந்திரத்தை பற்றி பேச வேண்டும். பாலச்சந்திரன் படுகொலை நம்ம எல்லாம் முழுக்கியது. 2013 தமிழ்நாட்டில் பேரெழுச்சி வந்தது. அதுலதான் மே 17 இயக்கம் சொல்லுகிறது. பாலச்சந்திரனுடைய படுகொலை உலகத்தை உலுக்கிய தருணத்திலே அந்த யுத்தத்தை நடத்திய சிங்களத்தினுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய சரத் பொன்சேகா சொல்லுகிறார், பாலச்சந்திரன் படத்திலே தெரிகின்ற ராணுவ உடை அது இளைஞர் ராணுவத்தின் உடை அல்ல, அது இந்திய ராணுவத்தின் உடை. ஆனால் அது இந்திய ராணுவம் செய்யவில்லை, விடுதலை புலிகள் இந்திய ராணுவத்தினுடைய உடையை திருடி அவர்களை இந்த கொலை செய்தார்கள் என்று சரத் பொன்சேகா சொல்லுகிறார். இது இந்தியாவினுடைய பத்திரிகைகள் செய்தியா வந்திருக்கிறது. அதோட லிங்கை கூட நாங்கள் எடுத்து வெளியே போட முடியும். இப்ப நாங்க ஒரு கேள்வி எழுப்புறோம். பாலச்சந்திரனுடைய கொலை நடந்த அந்த புகைப்படம், உயிரோடு இருப்பதும் இறந்து கிடப்பதுமான புகைப்படத்தினுடைய தேதி, அந்த புகைப்படத்தில் தேதி இருக்கும். புகைப்படத்திலே நீங்க வெளிப்படையாக தெரியாது, அதோட மீட்டா டேட்டால இருக்கும். அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தால் அது 19ஆம் தேதி, இன்றைய தேதி, 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தேதி காலை 10 மணி என்று வருகிறது. 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு பாலச்சந்திரன் சுட்டுக் கொலை செய்யப்படுகின்றான். அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ராணுவ உடுப்பு என்பது இந்திய ராணுவத்தின் உடுப்பு, ஆனால் விடுதலை புலிகள் பயன்படுத்தார் என்று நாங்கள் சொல்லவில்லை, சரத் பொன்சேகா சொல்லுகிறார். இப்ப நாங்கள் கேட்கிறோம், யுத்தம் 18ஆம் தேதி இரவு முடிந்தது என்று ஐநா அறிவிக்கிறது, இலங்கை அரசு அறிவிக்கிறது. 19ஆம் தேதி காலை விடுதலை புலிகள் இல்லை. அவர்கள் 17, 18 தங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்து விட்டார்கள். 19ஆம் தேதி காலையில் ஆயுதங்களோடு இருந்த ஒரே படை சிங்கள படை. அப்ப சிங்கள படை அங்கு இருக்கிறது என்றால் இந்த கொலையை யார் செய்திருப்பார்கள்? பாலச்சந்திரன் பிடிபடுகிறான் என்றால் விக்கிலீக்ஸ் தெளிவா சொல்றாங்க, யுத்த முனையில் என்ன நடந்தது என்று அனைத்தும் இந்தியாவிற்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று விக்கிலீக்ஸ் கேபிள்ல இருக்குது. நீங்க சொன்ன ஆவணம் அது. அசாஞ்சே என்கிற ஒரு பெரு வீரன் அவன் உங்களுக்கு உணவு பார்த்து சொன்ன ஆவணம் அது. அந்த ஆவணம் சொல்லுகிறது. அப்ப பாலச்சந்திரன் ராணுவத்தின் கையில் சிக்கிய உடனே இந்தியாவிற்கு சொல்லப்பட்டிருக்க முடியுமா இல்லையா? 19ஆம் தேதி தெரிந்திருக்குமா இல்லையா? அவனை பிடிக்கிறார்கள், பிடித்தவனை சுட்டுக் கொள்ளவில்லை, அவன் வச்சிருக்கிறாங்க, பிஸ்கட் கொடுக்கிறாங்க. அதற்கு பிறகு எப்ப உத்தரவு வருமோ அதுக்காக காத்திருக்காங்க. உத்தரவு வந்த பிறகு சுட்டுக் கொலை செய்யப்படுகிறார் என்றால், ஒன்று அது இந்திய அரசுக்கு தெரியாமல், அமெரிக்காவுக்கு தெரியாமல் இந்த கொலை நடக்கவில்லை. 2, அன்று விடுதலை புலிகள் இல்லை, ஆனால் இந்திய ராணுவத்தினுடைய உடை என்று சரத் பொன்சேகா சொல்லுகிறார். இல்லாத விடுதலை புலிகள் இந்தியாவின் ராணுவ உடையை போட்டு எப்படி தனது தலைவருடைய குழந்தையை சுட்டு கொலை செய்வார்கள்? அந்த புகைப்படம் எப்படி வெளியே வரும்? அது எப்படி வெளியே வர முடியும்? ஆக இதுல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்திய ராணுவத்தின் உடை அணிந்தவர்கள் இந்திய ராணுவத்தினராகத்தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. நீங்க என்ன நிரூபிங்க? சரத் பொன்சேகா சொன்னது பொய்ன்னு 10 ஆண்டுகளாக நீங்கள் மறுக்கவில்லை.
10 ஆண்டுகளுக்கு பின்பு மே 14 இயக்கம் கேட்கிறது, பொது வெளியிலே கேட்கிறது. பதில் சொல்லுங்க. எங்க பாலச்சந்திரனை சுட்டு கொலை செய்த அந்த ரவை யாருடையது? எங்கள் வரி பணத்திலிருந்து வந்ததா? சொல்லுங்கள். 2014 இந்த ஆய்வை முடித்தோம். நாங்கள் 2014 முடிச்சோம். யார கேட்டா? யாரோட வரி பணத்தில் எடுத்தா? எங்கள் குழந்தையை சுட்டு கொலை செய்தாய். இந்திய அரசுக்கு தெரியாமல் நடந்தது இது. சரத் பொன்சேகா சொல்லுவது பொய்யா? ஏன் மறுக்கவில்லை? ஒரு பச்சை பாலகனை படுகொலை செய்யக்கூடிய அரசை என்னவென்று சொல்வது? என்னவென்று சொல்வது? யுத்த காலத்திலே ஆயுதங்களோடு போராடுவதற்கு போரிடு, அது வீரம், அது யுத்தம். ஒரு பச்சை பாலகனை படுகொலை செய்கிறாய் என்றால் அது என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்றது? இதான் கேள்வி எழுப்புறோம். நாங்கள் பொதுப்படியா வழி வைக்கிறோம். அந்த உடை இந்திய ராணுவத்தின் உடை என்று இலங்கையினுடைய ராணுவ தளபதி சொல்லுகிறான். வி.கே. சிங் பதில் சொல். உடல் ராணுவம் தான் எமது சிறுவனை சுட்டு கொலை செய்ததா என்று பதில் சொல். இலங்கை ராணுவத்தோடு சேர்ந்து நின்று கொலை செய்தவர்கள் நீங்கள் தான் என்று பதில் சொல்லுங்கள். இது இனப்படுகொலை இந்திய அரசினுடைய முழு ஆதரவோடு நடந்தது என்று பிரேமன் தீர்ப்பாயத்தில் இதைத்தான் பேசினேன். மேற்பதற்கு இதைத்தான் வைத்தது. இது மேற்பதற்கு ஆய்வு. அன்பான தோழர்களே, ஆதாரம் இல்லாமல் மேடையிலே பேசி உங்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக மேற்பதற்கு வரவில்லை. உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு உங்களிடத்தில் கைதட்டலை வாங்குவதற்காக மேற்பதற்கு வரவில்லை. இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இந்திய அரசு. திருமுருகனோ, அருள்முருகனோ, பிரவீனோ, புருஷோத்தமனோ, லேனாகுமாரோ, இங்கே கூட எண்ணற்ற தோழர்களோ எங்கள் உயிரா போனாலும் இந்த கேள்வி மடிந்து விடாது. 10 ஆண்டுகள் நாங்கள் ஆவணப்படுத்துகின்றோம். இத்தனை நாடுகள் சேர்ந்து அழித்த படுகொலை, பச்சை படுகொலை இது. இதை எப்படி நீங்க மறந்துவிட்டு கடந்து சென்று விட முடியும்? இப்படியான காலகட்டத்திற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே வரக்கூடிய அரசியல் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இத்தனை நாடுகள் சேர்ந்து அழித்த பிறகு ஏன் தமிழ்நாட்டை மட்டும் விட்டு வைப்பார்கள் என்ற கேள்வி மே 14 முதலாக எழுப்பியது. ஏன் மே 14 இயக்கம் என்று பெயர் வைத்தோம்? அது ஈழத்திற்கான அரசியல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் அரசியல். அது மே 14 மேடைதோறும் சொல்லியது. இந்திய பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய தமிழர் கடலினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தமிழன் இருக்கின்றான். அது சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, மலேசியாவாக இருந்தாலும் சரி, பர்மாவாக இருந்தாலும் சரி, தமிழீழமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, மொரீஷியஸாக இருந்தாலும் சரி, மாலத்தீவாக இருந்தாலும் சரி, தென்னாப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, அனைத்திலுமே பேர் இனமாக தமிழீழம் இருக்கிறது. இந்திய பெருங்கடலை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு பேர் இனமாக எழுச்சி பெற வேண்டிய இயக்கம் தமிழர்களுடைய இயக்கம். அந்த இனம் இன்று ஓட்டு பொறுக்கி அரசியல் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதான் கேள்வி எழுப்புறோம். உமக்கான அரசியலை பேசுகின்ற ஒரு இயக்கத்தை நீ கட்டி எழுப்பு. தேர்தல் அரசியல் தானாக வரும், தானாக வெற்றி பெறும். அது ஒரு அரசியலை பேச வேண்டிய நிர்பந்தத்தை இயக்க அரசியல் கொடுக்கும். தமிழ்நாட்டில் பெரியாரிஸ்டுகள், பெரியாரினுடைய உழைப்பு, திராவிட இயக்க தோழருடைய உழைப்பில் நின்று வந்த அரசியல் கட்சிகள் திராவிட இயக்கத்துக்கும் துரோகம் செய்தன, பெரியாருக்கும் துரோகம் செய்தன, தமிழனுக்கும் துரோகம் செய்தன. தேர்தல் கட்சிகளுடைய கேரக்டர் தான். தமிழகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று விடுதலை புலிகள் தேர்தல் அரசியல் கூட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். விடுதலை புலிகள் என்கின்ற இயக்கம் இருந்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேர்மையாக இயங்கியது. ஆனால் இன்று சொல்லுகிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர், ஈழம் தேவையில்லை, தமிழர்கள் பயங்கரவாதத்தின் பின்னால் செல்ல வேண்டிய தேவையில்லை என்று பேசுகிறார். ஈழம் தேவையில்லை என்று சொன்ன பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதற்கு? ஓட்டு பொறுக்கிகள் இயக்கங்களினுடைய அரசியலை சுரண்டிதான் கொழுத்து வளர்கிறார்கள். 2009 பிறகும் அந்த அரசியலை அதுதான் மே 14 முன்வைக்குது. ஒரு வலுவான இயக்க அரசியல் இல்லாமல் நேர்மையான தேர்தல் அரசியலை நீங்கள் வெற்றி பெற்றுவிட முடியாது. அது சாத்தியமில்லை. கேள்வி கேட்பதற்கென்ற ஆட்கள் வேண்டும், அரசியல் பேச நபர்கள் வேண்டும், சிந்திப்பதற்கு சிந்தனையாளர்கள் வேண்டும். அதை இயக்கம் தான் உருவாக்கும். இயக்கம் தான் உருவாக்கும். அறிஞர் அண்ணா எழுதிய பணத்தோட்டம் ஒரு ஆய்வு பூர்வமானது. எத்தனை வந்திருக்கு இது வரைக்கும்?
இதை விடுதலை புலிகளை பற்றி கொச்சாக எழுதக்கூடிய இணையதளத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய உடன்பிறப்புகிறத கேள்வி கேட்கிறோம். எழுது, பணத்தோட்டம் மாதிரி ஒண்ணு எழுது, முடியுமா? அதுக்கெல்லாம் வக்கு இல்ல. வேணா உதயநிதி ஸ்டாலினுக்கு வேணா கொடிபுடி, அதான் உன்னால முடியும். இது வேறு களம், இது வேறு களம், வேறு சிந்தனை. இந்த சிந்தனையும் இதோட அரசியல் நோக்கமும் வேறு. அதை பற்றி பேசுவது யோக்கியதை கிடையாது. உன்னால முடியும்னா ஓட்டு வாங்கிட்டு எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி 2009 எங்களிடம் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டவர்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்து பதவி அரசியல் பின்னால் ஓடிய வரலாறை நாங்கள் மறந்து விடவில்லை. நாங்கள் மறந்து விடவில்லை. வரலாறு அழித்து விட முடியாது. இந்த அரசியலில் இருந்து தமிழினம் வெளிப்பட வேண்டும். மறுபடியும் தேர்தல் அரசியல் போய் நிற்க முடியாது. தேர்தல் அரசியல் மட்டுமே தீர்வாக வைத்துவிட முடியாது. இயக்க அரசியல் தேவை. அதான் நாங்க பேசுறோம். 2009 பிறகு எனக்கு முன்பு பேசிய தோழர் பிரவீன் சொல்லிட்டு போனாப்ல, ராஜீவ் காந்தி கொலைக்கு முன்பும் பின்பும் சரி, விடுதலை புலிகள் என்கின்ற மாபெரும் இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் தோல் கொடுத்தவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பெரியாரிஸ்டுகள். அது வரலாறு. திராவிடத்தால் எழுந்தது, அதான் வரலாறு. பெரியாரிஸ்டுகள் நின்றார்கள், அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, சித்திரவதை செய்தார்கள். இதை நான் நேரில் பார்த்த சாட்சியாக நின்று நான் பேசுகின்றேன். இங்க இருக்கக்கூடிய அனைத்து தோழரும் அதற்கு சாட்சி. யார் விடுதலை புலிகளுக்காக தளம் அமைத்து கொடுத்தார்கள், யார் வழக்கை எதிர்கொண்டார்கள், யார் சித்திரவதை எதிர்கொண்டார்கள், யார் காவல்துறையினுடைய பொய் வழக்கை எதிர்கொண்டார்கள். திராவிட இயக்க தோழர்கள் இல்லையா? ஈழத்திலே பல்வேறு இயக்கங்கள் இருந்தன. பிளாட் இருந்தது, ஈரோஸ் இருந்தது, இபிஆர்எல் இருந்தன. இவை அனைத்திற்கும் பின்னால் எந்தெந்த கட்சிகள், எந்தெந்த இயக்கங்கள், எந்தெந்த சித்தாந்தங்கள் வேலை செய்தன. ஆனால் விடுதலை புலிகளுக்கு பின்னால் தானே பெரியாரிஸ்டுகள் நின்றார்கள். திராவிடக்கு சிந்தனையாளர்கள் நின்றார்களா இல்லையா? ராஜீவ் கொலைக்கு பின்னால் வந்த நெருக்கடிக்கு பின்பும் தடா பொடா என்கின்ற வழக்கை சந்தித்தும் விடுதலை புலிகளுக்காக நின்றவர்கள் பெரியாரிஸ்டுகள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், பதிவு செய்ய விரும்புகிறோம். மறுத்து சொல்ல முடியுமா? அவர்கள் தமிழின எதிர்ப்பு சிந்தனை இருந்தவர்கள் என்றால் அவர்கள் எப்படி விடுதலை புலிகளை ஆதரித்திருக்க முடியும்? அல்லது விடுதலை புலிகளை அவர்கள் எப்படி நம்பி இருக்க முடியும்? விடுதலை புலிகளோட யோக்கியமானவா நீங்களா? இந்த பெரியாரிஸ்டுகளோடு வேலை செய்த விடுதலை புலிகளை விட ஒரு பெரும் வீரர்கள், ஆள நேர்மையானவர்களாக அரசியலா உங்களை பார்க்கிறோம். நாங்க கேள்வி எழுப்ப வரலாறு திரிக்காதீங்க, நேர்மையாக விமர்சனங்களை மட்டும் வைக்க முடியும். விமர்சனம் அனைத்து இயக்கங்களின் மீதும் இருக்கிறது, அனைத்து தத்துவங்களின் மீதும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் வரலாற்று பாத்திரத்தை ஒருபொழுதும் நீங்கள் தவிர்த்து விட முடியாது. அது அயோக்கியத்தனம். நாங்கள் இந்த பெரியாரிஸ்டுகளுடைய வரலாற்று பாத்திரத்தை அறிந்து உணர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றோம். அவர்களுக்கான தோழமை உணர்வாகத்தான் மேற்பதற்கு நிற்கிறது. வரலாற்றை அப்படியே தொடர்ச்சி அழிச்சிட்டு போயிட முடியாது தம்பிகளா. நீ திமுக எதிர்க்கிறனா அது வேற, அது நாங்கள் எதிர்க்கின்றோம். உன்னை விட தீவிரமாக எதிர்ப்போம். தேர்தல் களத்தில் மட்டும் நின்று பேசுறது இல்ல, நீ வைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நீ நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வையும் மேற்பார்வை கேள்வி எழுப்பும்.